தலைவன்னு மலையாளத்துல வந்த ஒரு படம். அப்பப்பா எவ்வளவு அருமையான படம், எவ்வளவு ட்விஸ்ட், எவ்வளவு டர்னு, இவ்வளவு கொலைகள் நடக்குதே, போலீஸ்காரங்களுக்கே தண்ணி காட்டுறாங்களே, யாரா அவங்க அப்படின்னு நாம கடைசி வரை கணிக்க முடியாம போய்கிட்டு இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷத்துல 2.5 மணி நேர கதையில கடைசி 10 நிமிஷத்துல தான் கொலைகார யாருங்கிறதே நமக்கு தெரிய வருது. அதுவரை நம்மளால கணிக்கவே முடியல அப்படின்னா படம் ஒருத்தா தானே இருக்கும். அவ்வளவு அருமையான படம். ஏற்கனவே 1-2 பேர் இந்த படத்தை பேசியிருந்தாலும் ஏன் திருப்திக்காகன்னு நான் பார்த்து இப்ப பேசியிருக்கிறேன். ஒருத்தான படம், குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மில்லியன் வியூஸுக்காவது இந்த படம் தகுதியான படம். 1/2 மில்லியன் 5 லட்சம் பேராவது பார்க்க வேண்டிய படம். பார்ப்போம் எவ்வளவு பேர் பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அருமையான கதைகள் மலையாளத்துல கொட்டி கிடக்கிறது. எல்லாத்தையும் நோண்டி எடுத்து இங்க போடுறதுக்கு தான் நாம இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரர் மீடியா முன்னாடி இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இருக்கிறார். அவரோட வாழ்க்கையில நான் பார்த்த பல கேசுகளை பத்தி எடுத்து சொல்வது வழக்கம். அதுல வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒரு எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேஸை பேச சொல்லி ஒரு அம்மா கேட்க, அந்த கேஸை பத்தியா நான் பேச மாட்டேன்னு ஒதுங்க பாக்குறேன். இல்ல அதை பேசினாதான் கரெக்டா இருக்கும், அதுக்கு தான் வியூவர்ஷிப் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்ல, சரி நான் பேசுறதுல பேசின முடிஞ்ச பிறகு ஃபுல் ஃபுட்டேஜை நீங்க எனக்கு போட்டு காட்டணும். அதுல இந்த விஷயங்களை கட் பண்ண சொல்லி நான் பின்னாடி கேட்பேன். அதை நீங்க கட் பண்ண தயாரா இருந்தா தான் பேசுவேங்கிறாப்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அவர் அந்த கேஸை பேச சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரளால புதுசா ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஐ வரார். நான் தான் இங்க புதுசா வந்திருக்கிற எஸ்ஐன்னு சொன்னதும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க. அதுல ஒரு ஏட்டையா, சார் இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க யூனிஃபார்ம் மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாப்ல. சரி யூனிஃபார்ம் மாத்திர ரூம் எங்கன்னு கேட்டு அந்த ரூமுக்கு போய் யூனிஃபார்ம் மாத்தி காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த கேப்ல இந்த பக்கத்துல இன்ஸ்பெக்டர் வராரு. அங்க கூடவே ஒரு வக்கீல் ஓடியாராரு. ஒரு ஜாமீன் வாங்கிட்டேன் ஆனா இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, ஜாமீன் வாங்கின குற்றவாளியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிக்கிறார். Facebookல சோசியல் மீடியால எல்லாம் சும்மா பொண்ணுங்க கிட்ட மெசேஜ் போட்டு அவங்கள ஏமாத்தி போட்டோ வீடியோன்னு வாங்கி அதையே காமிச்சு அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறவன் அந்த நாய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு நீங்க வந்துட்டீங்களா, லேட்டா தான் அனுப்புவோம், 4 வப்பு 4 இழுப்பு தான் அனுப்பிடுவோம், பொறுமையா இருந்து தூக்கிட்டு போங்க அவனை அப்படின்ட்டு வராரு. இந்த பக்கம் அதுக்குள்ள ஏட்டையா ஓடி வந்து, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்குங்கிறாப்ல ஏட்டையா. காஃபி குடிச்சிட்டு வந்துறேன்னு சொன்னா கூட, இல்ல அவர் வந்து நேரம் ஆயிடுச்சு, நீங்க வந்தது அவருக்கு தெரியும், அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்குங்கிறாப்ல ஏட்டையா. என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது, நான் இங்க வந்திருக்கிறது எஸ்ஐயா குற்றவாளியா இல்ல அப்படிங்கிறாரு. உடனே அவரோட முகம் ஒரு மாதிரியா மாறுதுங்க. இதோ வரேன்ட்டு அப்புறம் கிளம்பி வந்து எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. என்னையாது கடந்த 1.5 வருஷத்துல 5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர்னு அடிச்சு தூக்கி போட்டுருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆமா சார் அப்படி தூக்கி போட்டு தான் 5ஆவதா இங்க வந்திருக்கிறேங்கிறாப்ல நம்ம எஸ்ஐ. இங்கயாவது கொஞ்ச நாள் இருக்க பாரு, கேள்விப்பட்டேன் வாய்க்கொழுப்போ அதனாலதான் அப்படி டிரான்ஸ்ஃபர் போட்டு அடிக்கிறாங்களோ அப்படின்னு கேட்க, வாய்க்கொழுப்பெல்லாம் இல்ல சார், லஞ்சம் வாங்காம அரசியல்வாதிகளோட பேச்சை கேட்காம வேலை பாக்குறல்ல அதான் சார் அப்படிங்கிறாப்ல. அப்ப நாங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு அரசியல்வாதியோட பேச்சை கேட்டுட்டு தான் ஒரே ஸ்டேஷன்ல இருக்கிறோம் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிறாப்ல. சரி உன்னை விட ஸ்மார்ட்டா டிபார்ட்மெண்ட்ல அதே லஞ்சம் வாங்காம அரசியல்வாதிகளோட பேச்சையும் கேட்காம ஸ்மார்ட்டா ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கறவங்களும் இருக்கிறாங்க. சரி போ உன்னை நான் மாத்திடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் லெட்டரை கொண்டு போய் ரைட்டர் கிட்ட கொடு அப்படின்னு கொடுக்குறாப்ல. அதை வாங்கிட்டு வெளியில வரும்போது இன்னொருத்தர், சார் இவர் இப்படித்தான் கொஞ்சம் ஐஸ் வச்சாப்ல பேசுறீங்க பழகுனீங்கன்னா ஃப்ரீயா விட்டுருவாரு. இதுக்கு முன்னாடி இங்க எஸ்ஐயா இருந்த ஒருத்தவனை உட்கார கூட இடம் நேரம் கொடுக்காத ரேஞ்சுக்கு விரட்டி வேலை வாங்கினாரு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாப்ல. புரணி பேசுறாப்ல. இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கு ஆகாத போல, இவரு ஆகாத ஏட்டையா. புரணி பேசாதீங்க, நீங்க சொல்றத பார்த்தா நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்கிறது நல்லா தெரிய வருதுங்கிறாப்ல நம்ம எஸ்ஐ சொல்றாரு. உடனே அவருக்கு மூஞ்சில் அடிச்சாப்ல ஆகி போயிடும். அப்புறம் இதையெல்லாம் மீடியால இன்டர்வியூ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருல, அவரு ஒரு 2 வருஷத்துக்கு இந்த எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்கல்ல, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 2 சம்பவத்தை இப்ப பேசி ஆகணும்னு எடுத்து சொல்றாரு. ஒரு சம்பவம் என்னன்னா, அங்க ஏட்டையாவத்தான் வேலை பார்க்கறான்ல, அவன் ரொம்ப உரிமையா ஒரு நடிகையோட வீட்டுக்குள்ள புகுந்துடுறான். அவங்க சோஃபாலேயே ஜம்முன்னு வந்து உட்கார்றான். அவங்க கிட்ட தப்பா ஏதோ எதிர்பார்க்கறான் போல தெரியுது. இந்த அம்மா தான் புருஷன் குடிச்சிட்டு வந்து தன்னை டார்ச்சர் பண்றதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீ. அங்க இந்த ஆளு பார்த்து இந்த ஆளு டார்ச்சர் இப்ப அதிகமாயிடுச்சு. ஷிப்ல வேலை பார்க்கற புருஷன் இப்ப ஷிப்புக்கே போயிட்டார். இன்னும் 6 மாசத்துக்கு எனக்கு தொல்லை இல்லையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்க மூலமா தொல்லை வரும் போலயே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வரத்தான் செய்யும், இல்ல எனக்கு ஒரு நாள் சிறப்பா கவனிச்சிட்டேன்னா நாளை பின்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. போய் 2 கிளாஸ் எடுத்துட்டு வா, சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாப்ல. சரி உட்காருங்க வரேன்னு இந்த அம்மா போகுதுங்க. சரக்கு அடிச்சு ஆரம்பிக்கலான்னு பார்த்தவர் திடீர்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு, சரக்கு அடிச்சிட்டேன்னா தெளிவாவே இருக்க மாட்டேன், தெளிவா இருக்கும் போது ஒரு சம்பவத்தை பாத்துரலாம் அப்படின்ட்டு கைய பிடிக்க கரெக்டா ரூமுக்குள்ள இருந்து இன்ஸ்பெக்டர் கூட நிறைய போலீஸ்காரங்களோட வரார். ஏற்கனவே உன்னை 2 தடவை வான் பண்ண இந்த மாதிரி பண்ணாதேன்னு நீ அடங்குறாப்ல தெரியல, உன்னை பிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாண்டா நீ எல்லாம் அடங்கு வேணும் பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. சார் என்ன விட்டுருங்க, இன்னும் 14 வருஷம் சர்வீஸ் இருக்கு, எனக்கு இது பிளாக் மார்க் ஆயிடும், ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படி இப்படின்னு கதர் வாங்கி கெஞ்சுவான். விடலையே, அதான் வீட்டுல பொண்டாட்டின்னு ஊத்தி இருக்கிறாள், அப்புறம் என்னன்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறம் எவ்வளவு காலில் விழுந்தாலும் கேட்காம கம்ப்ளைண்ட் போட்டு மேட்டர் சொல்லி ஒரு 6 மாசம் சஸ்பென்ஷன் ஆகி போயிட்டாப்ல. சோ அந்த வெறி இன்ஸ்பெக்டர் மேல அவனுக்கு இன்னும் அந்த கோபம் இருக்குது. யாருக்கு? ஏட்டையாவுக்கு. இது போக இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, இன்ஸ்பெக்டர் கூட ஒரு லேடி வராங்க பாருங்க, மேபி இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க வேலை பார்க்குற இடத்துல இறக்கி விட்டுட்டு இவர் போகல. போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு 2 பேர் அதே ஏரியாக்குள்ள அந்த இடத்துக்குள்ள புகுந்து அவங்க ஒய்ஃபை காலில் வெட்டி இருக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் இவரும் ஓடி போய் பார்த்தா மறுபடியும்
மறுபடியும் அவங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சாம். அந்த 2.5 வருஷமே இவருக்கு கிட்டத்தட்ட நரக மாதிரி இருந்ததா இன்ஸ்பெக்டருக்கு. வெட்டினவன் எதுக்குடா வெட்டன்னு கேட்டா, ஆளை மாத்தி வெட்டு விட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்து ஜெயிலுக்கே வந்திருக்கான். ஆளை மாத்தி வெட்டிட்டானா. அப்புறம் மறுபடியும் இன்டர்வியூ கண்டினியூ ஆகுது. எஸ்ஐ நம்மால பொறுப்பேற்ற பிறகு ஒரு 3 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. எப்பவும் போல வழக்கமா வேலைக்கு வந்து உட்கார்றாப்ல. அப்போ ஒரு போலீஸ் வந்து, சார் உங்க கூட ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தவனா பேர் ஏதோ தாசுங்கறாப்ல ஒரு கேஸ்ல உள்ள வந்திருக்காரு, கொலை கேஸ் சார்னு சொன்னதும் எஸ்ஐ என்னன்னு உள்ள போய் பாக்குறாரு. போய் பார்த்தா ஸ்கூல்ல படிச்ச ஒரு பழைய ஃப்ரெண்டு தான் அவரு, பேரு தாஸ். என்ன கேஸ்னு விசாரிக்கிறார். நானா எதுவும் கொலை பண்ணல, என்ன கல்லால அடிக்க வந்தான், விலைகிட்ட பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுந்தான், கீழே கிடந்த பீங்காங்குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு வியாழக்கிழமை கல்யாணம் இருக்குது, நான் கொஞ்சம் ஃபுல்லா நடந்ததை சொல்றேனே அப்படின்னு சொன்னதும் சரின்னு செல்ல திறக்க விட்டு வெளியில வர சொல்லி என்னன்னு விசாரிக்கிறார். இதையெல்லாம் பின்னாடி இருந்து ஒரு போலீஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல. இந்த ஃப்ரெண்டுக்காரருக்கு இந்த ஏரியால கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற வேலை, பல வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு வெளியில இருந்து ஒருத்தங்க வந்து கடை போட்டு அதே வேலையை இங்க பழக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் போறானாலும் அவனுக்கு கேபிள் கனெக்ஷன் எதுவும் கிடைக்கல, புது கனெக்ஷன் எதுவுமே கிடைக்கல. அதனால இந்த ஃப்ரெண்டோட கேபிள் கனெக்ஷன் வயர் எல்லாத்தையும் அங்கங்க கட் பண்ணி விட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்கான் போல. அதனால அந்த வெளியூர்காரனோட வீட்டுக்கு போய், இப்படி அடுத்தவனோட வயித்துல அடிச்சு சம்பாதிக்க நினைக்கிறியே, நீ எல்லாம் உருப்படியான்னு கேட்டேன். அவங்க பொண்டாட்டி முன்னாடி இப்படி கேட்டதுனால உடனே அவன் கோவப்பட்டான், என்ன அடிச்சிட்டான். ஆளு ஓங்கி தாங்க வேற இருப்பான், விட்டா அடிச்சு என்ன கொன்னுடுவான். கல்லால என்ன அடிக்க வரும்போது நான் விலகின சமயம் தான் அவன் கீழே விழுந்து பீங்காங் குத்திக்கிச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. வியாழக்கிழமை வேற கல்யாணம், காதல் கல்யாணம், பொண்ணு சைடுல வேண்டா வெறுப்பாதான் இருக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சா கல்யாணம் நின்னு போயிடும்னு வருத்தப்படுறாப்ல. சரி ஓகேன்னு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பயலை அமுச்சு வச்சிருக்காரு, பாத்துக்கலாம் அப்படின்னு அமுச்சு வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் வராரு. அந்த போலீஸ் குறுகுறுன்னு பார்த்தான்ல, அந்த பையன் இன்ஸ்பெக்டர் போய், சார் நீங்க பிடிச்சி வச்ச அந்த கேஸை அவன் விட்டுட்டான், ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்களா ஃப்ரெண்டா விட்டுட்டான் அப்படிங்கிறாப்ல. நான் கூட இதெல்லாம் வேண்டாம், இன்ஸ்பெக்டர் பிடிச்ச கேஸ்னு சொல்ல போகும்போது நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறேன், நீ உள்ள வராதன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு சார்னு போட்டு விட்டுறாங்க. ஏற்கனவே ஒரு கோவமா வந்தவர் முன்கோபி வேற, கோவத்துல விருட்டுன்னு இந்த பக்கம் வந்து என்ன கேட்காம எப்படி விடலான்னு கேட்க, சார் ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணேன், உங்களோட போன்ல மிஸ்டு கால்ல என் நம்பர் இருக்கும், வேணா பாத்துக்கங்க, நீங்க போனை எடுக்கல, அதன் பிறகுதான் விசாரிச்சுட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கேஸ் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, குத்து வாங்கினவன் இப்ப ஐசியூல கிடக்குறான், செத்து போயிட்டானா இது எவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் தெரியுமா, ஃப்ரெண்டா விட்டுருவியா நீ ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்னு கேட்க, சார் நீங்க எப்படி இந்த கேஸை விசாரிச்சீங்கன்னு தெரியல, நான் தீர விசாரிச்சுட்டேன், அவன் மேல தப்பு கிடையாது, அதுக்கு பிறகுதான் அவனை விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆனாலும் இதை கேட்கறதுக்கு இவர் தயாராக இல்ல. அதப்புறம் நீ விடலான்னு வாடா படம்னு பேச ஆரம்பிக்க, சார் வாடா படம்லாம் பேசாதீங்க, மரியாதையா பேசுங்கன்னு நம்மால எகிர ஆரம்பிச்சிட்டான். என்னடா முறைக்கிற, ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா இஷ்டத்துக்கு சொந்த பந்தத்தெல்லாம் விடுறதுக்கு உன் காசுல ஒண்ணு இந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, என்கிட்ட கேட்கணும் ஏன்ட்ட பண்ணணும் அப்படின்னு பேச, எல்லாத்தையும் ஒவ்வொன்னையும் உங்ககிட்டயே கேட்டுதான் நொட்டணும்னா எதுக்கு இங்க எஸ்ஐயா வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல வேலைக்காரன் ஒருத்தன் இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு இங்க உட்கார வைங்களே, எல்லா வேலையும் உங்ககிட்டயே ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்டு கேட்டு செய்யறதுக்கு, அப்படி உட்கார வைக்கிறதுக்கு உங்க காசுல ஒண்ணு இதே ஸ்டேஷன் ஓடல இல்லன்னு பதிலுக்கு நாக்கப்படுங்கிறாப்ல கேட்டாருங்க. சொல்லிட்டு அங்க இருந்து விலகி போகும்போது கையை பிடிக்க டப்புன்னு திரும்பி ஒரு முறப்பா இருப்பாருங்க, கையை எடுக்கல அடிச்சிருவேங்கிற ஒரு முறை. அந்த முறை எங்கடா இருக்காம, அவனை நானே வீடு தேடி தூக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த கேபிள்காரரோட வீட்டை தேடி இவங்க புறப்பட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கம் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. தன்னோட பொண்ணை பக்கத்து வீட்டை விட்டுட்டு தான் புருஷன் ஜெயில இருக்கிறானா, அந்த கேஸ் சம்பந்தமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுட்டு வரேன்னு அவங்க கிளம்பி வராங்க. கரெக்டா இவர் கிளம்புற சமயம் அந்த அம்மா வரும். சார் அப்படின்னு வர, என்னம்மா நீங்க எத்தனை தடவை சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராதம்மா போமா அப்படின்னு முறைச்சு பேசுவார். சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா பணம் வேணா கூட நான் தர்றேன்னு பேசும்போது இந்த வார்த்தையை வேற ஒருத்த ஆம்பளை சொல்லியிருந்தானா பழிர்னு அரைஞ்சிருப்பேன், போமா இங்க இருந்து வெற்றி விட்டுட்டு போறார். அதே சமயம் இங்க நம்ம ஏட்டையா இருக்கிறாருல, அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க, தப்பான அளவன், அந்த தப்பான ஏட்டையா இந்த அம்மாவை இவர் பல வருஷமா வச்சிருக்கிறாரு, புருஷங்காரன் ஜெயில இருக்கிறான், ஆனா வெளியில நம்ம முன்னாடி மட்டும் நாடகம் ஆடுறது அப்படிங்கிறாப்ல புரணி பேசுறான். வேமா கிளம்பி அந்த பையன் வீட்டுக்கு போய் தாச குடும்பத்தோட முன்னாடி தரன்னு இழுத்து போறாங்க. என்னதான் எடுத்து சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் கேட்கறதுக்கு தயாரா இல்ல, அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டார் போல. அப்புறம் என்ன நடந்துங்கிறத இந்த இன்டர்வியூல தான் நமக்கு சொல்றாங்க. அவன் கல்யாணம் நின்னு போச்சு, பிடிச்சு ஜெயில போட்டாங்க. அப்புறம் எஸ்ஐக்கும் இன்ஸ்பெக்டருக்குமான அந்த விரிசல் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 4 மாசத்துக்கு பிறகு அங்க திருவிழால ஏதோ கொடி இறக்கு நாள்னு ஒரு நாளை கொண்டாடுவாங்களாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு போன் கால் வரும் இன்ஸ்பெக்டருக்கு. கடந்த ஒரு வாரமா திருவிழா சத்தத்துல சரியா பேச முடியல, லீவ்ல வேற இருக்கிறார் போல தெரியுது. இப்ப கூட ஏதோ கால் வருது, தம் பொண்டாட்டி மச்சான் கூட தான் அம்மாவோட சேர்ந்து ராத்திரி எங்கேயோ கிளம்பி போக போறாங்கறாப்ல போன்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் தான் இருப்போம், வாணி யாரையோ கூப்பிடுறாரு. இது ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல இவர் லீவ்ல இருக்கும்போது எல்லா ஒர்க்கையும் பாக்குறது நம்ம எஸ்ஐ தான். டபுள் ஷிஃப்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காப்லையா. ஆனா அந்த ஏட்டையா மட்டும் ஜம்முன்னு ஏதோ ஒரு நிலத்தகராறு சம்பந்தமா மணிபாலாங்கிற ஒரு ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் டபுள் ஷிஃப்ட் வேலை பார்க்கறோம், நீங்க ஜம்முன்னு லீவ்ல ட்ரிப் போறீங்கன்னு சொல்ல, இல்ல ட்ரிப் எல்லாம் போல, நில பிரச்சனை, அதுக்கு தான் பாலக்காடு போறதா சொல்ல, சாரி பாலக்காடு இல்ல மணிமாலான்னு சொல்லிட்டு போறான். எஸ்ஐ அதை ஒன்னும் பெருசா கண்டுக்கல. ஆனா போகும்போது கூட இன்ஸ்பெக்டர் பத்தி 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு ஏத்தி விட்டுட்டு தான் போறான். அப்புறம் இன்ஸ்பெக்டரோட வீட்டுல மொட்டை மாடியில இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருல, அவர் அப்ப டியூட்டில இருக்கும்போது, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, டியூட்டில இருக்கும்போது அங்க வந்து எல்லாரும் ஒன்னா சரக்கடிக்கிறாங்க வீட்டுல ஆள் இல்லன்ட்டு. சரி நம்ம எஸ்ஐயை கூப்பிடுவோம், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை மோதிட்டு இருக்காங்களே, சமாதானம் பேசி வைப்போம்னு சொல்லிட்டு திருவிழால டியூட்டில இருந்தவனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்றாப்ல. இன்ஸ்பெக்டருக்கு
எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அவன் வாய்க்கொழுப்பானவன், அவனை கூப்பிடாதன்னு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆளு, அவன் வயசுல நாமளும் அப்படித்தானே இருந்திருப்போம், விடு, இங்க கூப்பிட்டு 2 பேருக்கு சமாதானம் சந்தோஷம் தானே அப்படின்னு வர சொல்லியிருப்பாரு. வந்ததும் கொஞ்சம் 2 பெக்கு போடு அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல டியூட்டில இருக்கேன் எனக்கு வேண்டாங்கிறாப்ல. அட நான் சொன்னா தானே உனக்கு டியூட்டி, நானே சொல்றேன் அடின்னு சொல்லும்போது கூட இங்க வேண்டாம் அப்படிங்கிறாப்ல. போட்டு விடு, இவெல்லாம் வாயில தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அப்படியே இருந்தானா சுத்தி இருக்கிறவங்க கூட சண்டையே வராது. வாயில தண்ணி இல்லாம பேச ஆரம்பிச்சானா சண்டை வந்துடும். வாய் கொழுப்பு சார் அப்படின்னு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ஏற ஆரம்பிக்கிறாரு. சார் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன் சாரின்னு சொல்லிட்டு இவர் வேகமா இங்க கிளம்பி போயிடுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் பேச வந்த இடத்துல மறுபடியும் முட்டிக்கிச்சு. அப்புறம் அப்படியே போகுதுங்க. ஒரு நாள் காலையில இவரு டியூட்டிக்கு கிளம்ப போற சமயம் போன் பேசிக்கிட்டே மொட்டை மாடிக்கு வருவார். அப்ப கீழே வீட்டுல ஏதோ பிளம்பிங் வேலை இருக்கு போல, ஒரு பிளம்பர் வரான். இன்னைக்காவது வேலையை முடிச்சிருவேல அப்படின்னு கேட்க, இன்னைக்கு முடிச்சிருவேன் அப்படிங்கிறான். இன்ஸ்பெக்டரோட வீட்டுல வேற பொண்டாட்டி வேற குடும்பம் யாருமே இல்ல. சரி நீ கீழே போய் பாரு அப்படின்ட்டார். இவனும் பிளம்பிங் வேலை பாக்குறதுக்காக கிச்சன் பக்கம் வருவான். அதே சமயம் மேல ஏதோ பூந்தொட்டி விழுந்துற சத்தம் கேட்டு, என்ன ஏதோ விழுந்த சத்தம் கேக்குதுன்னு பிளம்பர் மேல வராருங்க. மேல வந்து பார்த்தா இவர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்னடான்னா மொட்டை மாடியில ஒரு மூட்டைக்குள்ள ஒரு பொண்ணோட பணம் கிடக்குது. தான் புருஷன் ஜெயில இருக்கிறான் அப்படின்னு அடிக்கடி ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரும், இவரை பார்க்கும், லஞ்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லும்போது திட்டி அனுப்பிச்சுடுவார்ல, அந்த பொண்ணோட முகம் மாதிரி தெரியுது. தப்பா இருந்தா பின்னாடி மாத்திக்கலாம். முகத்துல எல்லாம் அடிபட்டு கிழிச்ச அந்த காயமெல்லாம் வேற இருக்குது பாவம். பிளம்பர் பார்த்து கதறிவான். உடனே கைய பிடிக்கிறார், கத்தாதங்கிறாப்ல. அப்புறம் விட்டுறாரு. அப்புறம் கத்திக்கிட்டே ஓட பக்கத்துல இருக்க எல்லாரும் ஓடியாந்து பாக்குறாங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டரோட வீட்டு மொட்டை மாடியில ஒரு கோணி பைக்குள்ள ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னா காட்டுத்தீ மாதிரி நியூஸ் பரவுது. அப்புறம் நம்ம எஸ்ஐக்கு மேட்டர் தெரிஞ்சு வந்து எஸ்ஐ கேஸ விசாரிக்கிறதுக்காக வரார். கொஞ்சம் மேல வர முடியுமா அப்படின்னு கூப்பிடும் போது இன்ஸ்பெக்டர் மேல வர மாட்டேங்கிறார். ஆனா பிளம்பர் மித்த ஆட்கள் நாங்க இருக்கிறோம்னு அவங்க மேல கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. ஏன்னா பார்த்தவங்க கிட்ட தான் விசாரிக்கணும், இவங்க பார்த்தவங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இங்க வேலை பார்க்க வந்த அந்த பிளம்பரை இங்க விட்டுட்டு போன கான்ட்ராக்டர் இவங்க எல்லாமே முந்தின நாள் வேலையப்போ இந்த பொண்ணு இங்க வந்ததை பார்த்திருந்திருக்காங்க. அப்போ முந்தின நாள் உயிரோடு இருந்திருக்கிற பொண்ணு இப்போ செத்து போய் கோணி பைக்குள்ள கிடக்குறா. அப்புறம் நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருல, அவரும் மேட்டரை கேள்விப்பட்டு இங்க வந்து அந்த பாடியை பாக்குறாரு. இந்த சம்பவம் நடந்தது நேத்து ராத்திரி இங்க சரக்கடிச்சிட்டு இருந்தாங்கல்ல இவங்க, அதுக்கு அடுத்த நாள் காலையில இது. அதனால எஸ்பி இங்க வருவாரு, விசாரிப்பாரு. நேத்து ராத்திரி நான் இங்க இருந்தேங்கிற மேட்டரை எஸ்பி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இன்டர்வியூ கொடுத்தவர். ஆனா இங்க 4 சேர் கிடக்குது, 3 சேர் கிடக்குது, சரக்கு டம்ளர் எல்லாம் இருக்குது. இதை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிருக்குமே கேட்க, அதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நீ வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டாம், நான் இங்க இருந்த மேட்டரை சொல்லாத என்ன அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆனா எஸ்ஐயோ கேட்டாங்கன்னா நான் சொல்லித்தான் தீருவேன். நேத்து என்ன கூப்பிடணுங்கிறது உங்க பிளான் தானே, இதுல மாட்டி வரதுக்கா? நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேங்கிறாப்ல பேசுறாரு. மீடியா எல்லாம் வந்து பயங்கரமா போட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இன்னொரு முக்கியமான மேட்டரை சொல்ல மறந்துட்டேனா இல்ல சொன்னேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. பரவாயில்ல, இன்னொரு தடவை கூட கேளுங்க சொல்லியிருந்தாலும். அந்த கல்யாணம் நின்று போச்சுல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்சவர் பேர் என்ன, தாசா. அவர் ஜெயிலுக்கு போய் ஒரு 4 மாசத்துக்கு பிறகு திருமண மேட்டரை சொன்னா அவர் கல்யாணம் நின்று போச்சு. ஓ சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி இப்ப நடப்புக்கு வருவோம். மோப்பனாயெல்லாம் விட்டு இங்க ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாக்குறாரு நம்ம எஸ்ஐ. இங்க இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி மச்சான் எல்லாம் மேட்டரை கேள்விப்பட்டு வந்து பாடியை பார்த்து அவங்களும் ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. அடுத்து டிஎஸ்பியா எஸ்பி வந்திருக்கிறார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பிரேதங்கிற அதுக்கு பேர் என்ன, தடயவியல் நிபுணர்கள் வந்திருக்காங்க. மோப்பனாய் வந்திருக்கு. இங்க நம்ம விசாரணை வேண்டாம், பக்கத்து வீட்டுல வச்சுக்கலாம், இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு விடுன்னு சொன்னதும் சிலர் வந்து இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாங்க விசாரணைக்காக. எஸ்பி கூப்பிடுறாருன்ட்டு இவரும் வராரு எஸ்பி கிட்ட. பக்கத்துல இருக்கிற நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருல அவர்கிட்டயே விசாரியானி எஸ்பின்னு சொன்னதும், அந்த பொண்ணு யாரு, எத்தனை தடவை பாத்திருப்பேன்னு கேட்டா ஸ்டேஷன்ல வச்சு ஒரு 3 தடவை, லைப்ரரிக்கு எடுக்க ஒரு தடவை, அப்புறம் திருவிழா முடிகிற நாளான நேத்து தான் வீட்டுக்கு வந்ததா சொல்றாரு. நேத்தான எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நேத்து தான் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் மச்சானோட வீட்டுக்கு கிளம்பி போற சமயம். அப்ப என்ன நடந்துங்கிறது நமக்கு காட்டுறாங்க. இந்த அம்மா வந்திருக்கு, வீட்டுல இருக்கிற எல்லாரும் போகட்டும் அப்படின்னு காத்திருந்து தனியா பாக்கணும்னு வந்திருக்கு. எதுக்குமா வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, தான் புருஷனோட ரிலீஸ் சம்பந்தமா பேசுறதுக்குங்குது. என் பொண்டாட்டியவே வெட்டினவன் அவன் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக இப்படி என்கிட்ட வந்து நிக்கிறியே, இந்நேரம் என் பொண்டாட்டி செத்து போயிருப்பா தெரியுமா அப்படின்னு வெறும் சத்தம் போடுறாரு. மித்த கேஸ்ல எல்லாம் இருந்து ஏதாவது காசு கொடுத்து அந்த கேஸ்ல எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, எனக்கும் புருஷன் வேணும்ல, அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி வந்தவ, ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க அப்படின்னு எவ்வளவு கெஞ்ச நாள் இவர் ஒத்து வரல. அதே சமயம் மச்சாங்காரன் வெளியில போனவன் வந்துட்டாங்க, பேக மறந்து வச்சிட்டான் போல. நானும் கால் பண்ணேன், பேக்குள்ள இருந்து தான் உன் மொபைல் நம்பர் சத்தம் கேட்டுச்சு, மொபைலையும் உள்ளதா வச்சிருக்கியா, சரி எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விடுறாரு. வெளியில போன அந்த காரு திரும்ப வருது. பொண்டாட்டி மச்சான் எல்லாம் பேக மறந்துட்டாங்கன்னு எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப இந்த மச்சான் இந்த பொண்ணு நிக்கிறதையும் அழுகிறதையும் கவனிச்சிருப்பார். அவங்க போன பிறகு இவர் வெளியில போனவர் உள்ள வந்தா கையில பணக்கட்டோட லஞ்சம் கொடுக்க வந்திருக்கு. அதெல்லாம் முடியாதுமா அப்படின்றாரு. சார் ஜெயில என் புருஷன் சொன்ன மேட்டர் நான் உங்ககிட்ட சொல்றேன், வெளியில தயவு செய்து அதை யார்ட்டும் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் நீங்க மனசு மாறும், மனசு வாரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசி பார்க்க, அதெல்லாம் முடியாது, எதையும் கேட்க தயாரா இல்ல, போமா அவன் கஷ்டம், அவனுக்கு இடத்த காலி பண்ணுமான்னு விரட்டி விடுறாரு. பணத்தை உள்ள வச்சுட்டு அழுதுகிட்டே அவங்கிறது வெளியில போறா. அவ வெளியில போனது ஒரு 4:30-5 மணி இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த கான்ட்ராக்டர் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான் போல, அவர்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை கடைசியா எப்ப பார்த்தன்னு கேட்டா, நேத்து 6 மணிக்கு தான் குழந்தையோட இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து அவங்க இறங்கினதை பார்த்ததா சொல்றான். என்ன சார் இது 4:30-5 மணிக்கு போயிட்டதா சொல்றீங்க, ஆனா இவரு 6 மணிக்கு உங்க வீட்டுல வந்து குழந்தையோட அவ இறங்கினதா சொல்றாங்களே, முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்னு எஸ்பி கேட்கிறாரு. அது எனக்கு தெரியாது, என்
என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் 2 பாட்டில் ஃபாரின் பாட்டில் வாங்கிட்டு வரதா இருந்தது, அதை வாங்குறதுக்காக நான் வெளியில போயிருந்தேன், சோ எனக்கு தெரியாதுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் இன்ஸ்பெக்டரோட மனைவி கிட்ட இறந்து போன அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாராமான்னு கேட்க, நேத்து ராத்திரி என் தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாரு சொன்னாருன்னு சொல்லும்போது, இது நீங்க ஊருக்கு போறீங்க சரி, தம்பி வீட்டுக்கு போறீங்கன்னு சரி, இவர் எதுக்கு மச்சா வீட்டுக்கு சொல்லாம கொல்லாம திடீர்னு ராத்திரி வந்தாரு அப்படின்னு கேட்க, இதே கேள்வியை நானும் கேட்டேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்தா, கையில பணத்தோட வந்தா, அழுதா, பாவமா இருந்துச்சு, இருந்தாலும் நான் வெளியில போன்னு சொல்லிட்டேன்னு என்கிட்ட இந்த மேட்டரை சொன்னாரு, சொல்றதுக்காக தான் வந்திருந்ததா பொண்டாட்டின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு வாரம் போச்சு. இந்த ஒரு வாரத்துல சுத்தி நடத்தப்பட்ட அந்த மோப்பனாய் டெஸ்ட் ஒன்னும் கிடைக்கல. தடயவியல் நிபுணர்களோட ரிப்போர்ட் உருப்படியா எதுவும் இல்ல. வீட்டை சுத்தி வேற ஒரு ஆட்களோட ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல நகமோ இல்ல முடியோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவும், டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ஐட்டங்களும் எதுவும் கிடைக்கல. வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராஸ் அது இதுன்னு எதுவும் இல்ல. விசாரிச்சாலும் ஒன்னும் உருப்படியா எந்த தகவலுமே இல்ல போல. இதெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தவர் தான் அப்டேட் கொடுக்குறாரு. இந்த கேஸை விசாரிக்கிறவரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறவர் தான். இன்னும் நாம அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறோம், மக்கள் எல்லாம் அப்புறம் போராட்டம் மீடியான்னு போயிடுவாங்கன்னு சொல்லி முடிக்கல. ஒரு வாரம் ஆச்சு. அடுத்த ஒரு வாரமும் அரெஸ்ட் பண்ணாம இருக்க மீடியா எல்லாம் பெரிய லெவல்ல இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போலீஸ்காரனா இருந்தா தப்பு பண்ணவன அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு. வேற வழி இல்லாம இந்த பிரஷர் தாங்காம 2 வாரத்துல எஸ்பி அங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வரார். அப்ப கூட நம்ம எஸ்ஐ அரெஸ்ட் அவசியம் தானா, இன்னும் சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கலன்னு கேட்கும்போது, சாதாரண மக்களா இருந்தா அவன் சும்மா விடுவானா, அதெல்லாம் 2 வாரம் தாராளமா கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அரெஸ்ட் பண்ண வராரு. கைவிலங்கு போறது யார் தெரியும்ல, அந்த ஏட்டையா தான் கைவிலங்கு போடுறான். அவர் அரெஸ்ட் பண்ணி போகும்போது அதை பார்த்து ரசிக்கிறான். நம்ம எஸ்ஐ அதுலலாம் பெருசா விருப்பம் இல்ல, ஆனாலும் வண்டியில ஏத்திட்டு திரும்பி பாக்குறாரு, அவரும் பாக்குறாரு. அப்புறம் கோர்ட்ல விசாரணை நடக்குது. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது, அது மட்டும் இல்ல கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தை, அந்த அம்மாவோட குழந்தை காணோம், இன்னும் காணோம், 7 வயசா. அந்த குழந்தைக்கு என்னாச்சுங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கல. வேற ஏதாவது ஒரு ஏஜென்சி கிட்டயோ இல்ல சிஐடி கிட்டயோ விசாரணையை மாத்தி விடுங்க, போலீஸ் கிட்ட இருந்து பெருசா நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு வாதாடுறாரு. இதையெல்லாம் கேட்ட நீதிபதி இவருக்கு சாதகமா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கலங்கிறதுனால ஜாமீன் மறுக்கப்படுகிறதுன்ட்டாரு. ஜாமீன் கொடுக்கல. அப்புறம் போலீஸ்ல தான் இவர் கஸ்டடியில இருக்க போறாருங்கிறதுனால பெருசா அவருக்கு போலீஸ் கஸ்டடியில பிரச்சனையும் வரப்போறது இல்ல, கஸ்டடியில இருக்கட்டும் அப்படின்ட்டாப்ல. 15 நாள் ரிமாண்ட் கேட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கேயே நிக்கிறாரு பாவம். இதுல வேற நம்ம ஏட்டையாவ விசாரணையில பல இடத்துல அந்த பொண்ணையும் இவரையும் தான் அடிக்கடி பார்த்ததா வேற விசாரணையில சொல்லியிருக்கிறான், சாட்சி சொல்லியிருக்கிறான். அதனாலதான் இவ்வளவு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. வண்டியில ஏத்தும் போது கூட தான் குடும்பம் எதுக்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவரு வருத்தப்பட்டு தான் வண்டியில ஏறாரு பாவம். அப்படியே ஜெயிலேயே கடந்து கஷ்டப்படுறாப்ல. எஸ்பி சாப்பாடெல்லாம் உங்க செல்லுக்கே வந்துடும், நீங்க வெளியில வர வேண்டாம், என்ன வேணாலும் நீங்க கேட்கலான்னு சொல்லியிருக்கிறதா ஒரு போலீஸ் மூலமா தகவல் வருது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம எஸ்ஐ ஏதோ ஒரு சாதாரண ஆளுன்னு தப்பா நினைச்சிட்டோம். எஸ்ஐயோட தாய் மாமா அமைச்சர் போல அம்மாவோட அமைச்சரை பாக்குறதுக்கு வந்திருக்காரு, கூட்டு விட்டு இருக்காரு போல. என்னடா சலிட்டெல்லாம் அடிக்க மாட்டியா, என்னதான் ஒரு அமைச்சர் இல்லைன்னு கூட சும்மா மருமகனை வம்புழுக்கிறார் தாய் மாமா. அப்புறம் நீங்க பேசிட்டு இருங்க, நீ வா உன்ட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு எஸ்ஐய தனியா கூட்டிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ நீ விசாரி. இப்ப இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறது டிஎஸ்பி. அவரும் இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரே பேட்ச்ல ஒன்னா படிச்சவங்க, பிரெஞ்சுக்கு வேற. விசாரணை சரியா நடக்காதுங்கிறதுனால அந்த டிஎஸ்பிக்கு பதிலா வேற ஒரு டிஎஸ்பியோட பேர்ல இந்த விசாரணை நடக்க இருக்கும். பேர்ல தான் அந்த இன்னொரு டிஎஸ்பி இருப்பார், ஆனா விசாரணையை நீ முழுமையா தாராளமா பண்ணலாம். என் சொந்தக்காரன் நீனு தெரிஞ்சு இந்த ஒர்க்கை அவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பத்தாவதுக்கு அவனுக்கு உனக்கு ஆகாதாமே, சோ அவர் சார்பா நீ செயல்படாம கரெக்டா விசாரிப்பேன்னு அவர் நம்புறாரு. நல்லபடியா விசாரணை பண்ணு, எடுத்து நடத்து அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு அம்மாவை 2 நாள் இங்க வீட்லயே விட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. சார் என்ன நம்ம ஆள் கிளம்புறார். ஏற்கனவே இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டு டிஎஸ்பி இருக்கிறார்ல, அவரு உன் மாமா அமைச்சர்னு என்கிட்ட இருக்கிற கேஸை பிடுங்குறியா அப்படின்னு கேட்கிறாப்ல. இல்ல சார், என் மாமாவோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துறா இருந்தா இந்த 1.5 வருஷத்துல 5 தடவை நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்க மாட்டேன்லன்னு தந்திரப்பு நியாயத்தை சொல்லிட்டு கேஸ் ஃபைல் எல்லாம் வாங்கிட்டாப்ல. அப்புறம் முத வேலையா இறந்து போன அந்த பொண்ணோட பக்கத்து வீட்டுக்கார மட்டும் வந்து விசாரிக்கிறாங்க. ஒன்னும் பெருசா துப்பு கிடைக்கல. இப்போ பழி சுமத்தப்பட்டு இருக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் மாதிரி வேற யாராவது போலீஸ்காரங்க ஆபீசர் இந்த பக்கம் வந்து பாத்துருக்கலான்னு கேட்க, ஒருத்தர் வந்திருக்காரு, நான் நேர்ல பார்த்ததில்ல, நான் யாருமா அது அப்படின்னு கேட்கும்போது போலீஸ்காரன் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லி இருக்கிறதா இவங்க எடுத்து சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆபீசரோட பொண்டாட்டி இங்க வந்ததாவும் சொல்றாங்க. ஆனா அதை பத்தி கேட்கும்போது அவ பேச்ச மாத்திட்டா, பதில் சொல்ல விரும்பலங்கிறது நல்லா தெரிஞ்சு நானும் விட்டுட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா ஜெயில இருக்கிற நம்ம இன்ஸ்பெக்டரை ஒருத்தன் வந்து அப்படியே முதுகுலயே தட்டால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். நல்லா தெரியுது மித்த ரவுடிங்க தான் இந்த சின்ன பையனை விட்டு அடிக்க விட்டுருக்காங்கன்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை ஒண்ணும் பண்ணாம அடிக்க சொன்னது எவன்டான்னு கூப்பிடுறாரு. சில பேர் இவரால ஜெயில அடைக்கப்பட்டவங்க தான். போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை எவ்வளவு அடிச்சிருப்ப, பதிலுக்கு நாங்க அடிக்க வேண்டாம் அப்படின்னு அடிக்க வர்றாங்க. ஒரு ஆள் அடிச்ச அடியில காதுல ரத்தம் வந்துருச்சு. வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மீதி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. ஆல்மோஸ்ட் எல்லா பேரையும் அடிச்சு தள்ளிட்டார். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசி ஆளையும் அடிச்சு கீழே படுக்கப்பட்டு மிதிக்கும் போது பார்த்தா யாரோ வயித்துல குத்துறாங்க. ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிருக்கு, ஸ்க்ரூ டிரைவரால குத்துறாங்க. குத்துனவன் யாருன்னா இதே இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய ஆள் மாறி வெட்டிட்டதா சொன்னான்ல அவன் தான். என் பொண்டாட்டியை ஏண்டா கொன்னன்னு கேட்டு குத்தி இருக்கான். என் 7 வயசு குழந்தை அவளை எங்கடா ஒளிய வச்சிருக்கான்னு கேட்டு குத்தி இருக்கான். அப்புறம்
போலீஸ்காரங்க எல்லாம் அங்க ஓடியாந்து எல்லாரையும் அடிச்சு வெட்டி விட்டு இவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம எஸ்ஐ குத்துறவங்கிட்டே வந்து விசாரிக்க வந்ததும் அவரை காப்பாத்துறதுக்காக எல்லாம் நீங்க கேஸ மனிப்புலேட் பண்ண மாட்டீங்களான்னு என்ன நிச்சயங்கிறாப்ல அவன் சந்தேகப்படுறான். இங்க பாரு, நீ ஸ்க்ரூ டிரைவரை வச்சு குத்துனது எதுக்காக? உன் முண்டாட்டி அவரு கொன்னாருன்றது நீ நேர்ல பாத்தியா இல்ல நேர்ல பார்த்த யாராவது சாட்சி சொன்னாங்களா? விசாரணை நடக்குது, சந்தேகம் இருக்கிறது அவ்வளவுதானே, எப்படி அவ்வளவு உறுதியா நம்புற அப்படின்னு கேட்க, இல்ல சார், அன்னைக்கு என் முண்டாட்டி செத்த அன்னைக்கு ஒரு 6 மணி முன்ன பொண்ணு இருக்கும். அந்த டைம்ல நான் கால் பண்ணேன். என்னாச்சு, அவர் வீட்டுக்கு போனேன், பணம் கொடுத்தியா வாங்கினாரான்னு கேட்கறதுக்கு. இல்ல போனேன், கொடுத்தேன், வாங்கல, விரட்டி விட்டுட்டாரு அப்படின்னு அவ சொன்னேன். ஆனா இப்போ திடீர்னு மனசு மாறி ஒரு ஆட்டோக்காரரை அனுப்பிச்சு வச்சிருக்காரு, வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, நான் போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருப்பா. ஆட்டோக்காரரோட பேரு சிட்டுன்னு சொல்லியிருப்பா, சிண்டுன்னு. உடனே ஆட்டோக்காரன், என்னமா என்னென்னமோ பேர் வைக்கிற, எனக்கு நான் அப்படி சொல்லவே இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க சொல்லல, ஆனா போன்ல உங்களுக்கு ஒரு கால் வந்ததுல கால்ல அந்த பக்கத்துல இருந்தவங்க உங்களை சிண்டுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனாலதான் சொன்னேன்னு சொல்லும்போது, சேச்சே பேசும்போது 1008 பேர் வரும், எல்லா பேரும் என் பேர்னு சொல்லிட முடியுமான்னு அந்த பக்கம் டிரைவர் பேசியிருக்கிறான். இது நடந்திருக்கு. அவர் தானே கூட்டு விட்டு ஒரு சிண்டுன்ற ஒரு டிரைவரை ஒரு ஆட்டோக்காரனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அவர் தான் கொலை பண்ணிருக்கணுங்கிறாப்னு நினைக்கிறான். இந்த தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா டேட்டா பேஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது சிண்டுங்கிற பேர்ல 100கணக்கான பேர் இருக்கிறாங்க. வெறும் பேரை வச்சு ஆளை கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் டீடைல் வேணும். இங்க ஹாஸ்பிட்டல்ல குத்து வாங்கி கிடந்தவர் தான் ஃப்ரெண்டு டிஎஸ்பி இருக்கிறார்ல, இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறார்ல, அவர்கிட்ட ஒரு உதவி பண்ண முடியுமான்னு உதவி கேட்கிறார். கோர்ட்ல இந்த மாதிரி குத்து வாங்கி இருக்கிறேன், கொஞ்ச நாள் பெயில் கிடைக்குமான்னு. ஒரு 15 நாள் பெயில் கொடுத்திருக்காப்ல. இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாதுங்கிற கண்டிஷன் பேர்ல பெயில் கொடுக்கப்பட்டிருக்குது. வீட்டுல பொண்ணே நீங்க தான் அந்த அக்காவை கொன்னீங்களான்னு கேட்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இல்லமா, கூடிய சீக்கிரம் உண்மையான குற்றவாளி தெரிஞ்சிருங்கிறாப்ல எல்லாம் அவரு தான் பொண்ணு கிட்ட எடுத்து சொல்லுவார். அப்புறம் அந்த பக்கம் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்குள்ள ஒருத்தவன் எகிரி குறிக்கிறத பக்கத்து வீட்டு ஆட்கள் எல்லாம் பார்த்து அந்த ஆளை பிடிச்சு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. யாரா நீன்னு விசாரிச்சா எழுத்தாளரா, நடக்கிற இந்த கூத்த பத்தி நான் ஒரு தியரி எழுதிட்டு இருக்கிறேன், இதை படமா பண்ண போறேன்னு நிறைய எழுதி வச்சிருக்கிற அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்து நீட்டுறாரு. பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காப்ல. எல்லாரையும் போக சொன்னா உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நான் சொல்றேங்கிறான். சரின்னு எல்லாரையும் போக சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. ஜம்முன்னு உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. ஒத்தத்தல ராவணன் தான் அதை கொலை பண்ணிருக்கிறாங்கிறாப்ல. யார் அந்த ஒத்தத்தல ராவணன் அப்படின்னு கேட்டா நம்ம இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியா. பெரிய குண்டு தூக்கி போறாரு. இன்ஸ்பெக்டருக்கும் இறந்து போனவளுக்கு ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்கு, வேணான்னு சொல்லி பார்த்தோம், அந்த பொண்ணு கேட்கல. அதனாலதான் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி தனக்கு போட்டியா யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவளை கொண்டு இருக்கணும்னு தியரி சொல்றாரு. அட போயான்னு வெட்டி விட்டாப்ல. அப்புறம் பார்த்தா மறுபடியும் இன்ஸ்பெக்டரோட வீட்டுல எவனோ உள்ள குதிச்சு இன்ஸ்பெக்டரோட வண்டி மேல பெட்ரோலை ஊத்தி மொத்தமா கொளுத்திட்டு போயிருக்கான். மேட்டர் கேள்விப்பட்டு நம்மால வந்து பாக்குறாரு. அப்போ எதுக்க கதவுல ஏதோ ஒண்ணு ஒட்டப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா ஒரு இன்விடேஷன். அந்த இன்விடேஷன்ல எழுதி இருக்கிற எல்லாத்தையுமே பிளேடால கோடு போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி ஒரு குழந்தை சூசைட் பண்ணிருக்காப்ல, ஒரு அதுக்கு பேர் என்னது தூக்குல தொங்குறாப்ல, டிராயிங் வேற. இது ஒரு பக்கம்னா இதெல்லாம் இன்டர்வியூல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறவரு இந்த ப்ரோக்ராம நான் சொல்ற டேட்ல நான் சொல்ற டைம்ல டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கேட்க அவங்களும் சரி நீங்க சொல்ற டைம்லயே பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. திடீர்னு பாருங்களேன், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தாசன் ஒருத்தவன் இருக்கிறான்ல, கேபிள்காரன், அவனை கூப்பிட்டு வச்சு மொங்குன்னு மொக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். மேட்டரை கேள்விப்பட்டு வந்து என்னையா படிச்சு என்னடா பிரயோஜனம், இவ்வளவு அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்கன்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டுட்டு இவனை எதுக்குப்பா விசாரிக்கிறேன்னு கேட்டா அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. எதுக்குன்னு கேட்டா இவரோட இன்விடேஷன் தான் இன்ஸ்பெக்டரோட வீட்டுல கதவுல தொங்குன அந்த இன்விடேஷன். பிளேட வச்சு அப்படி சுரண்டி இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட்டை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏண்டா தன்னோட இன்விடேஷனே கொண்டு போய் தொங்க வரதுக்கு வேணா பைத்தியமா, ஏண்டா உங்க புத்தி வேலை செய்யாதா, இவனை மாட்டி வரதுக்காக வேற யாரோ பண்ணிருக்காங்கிறாப்ல. உனக்கு யாராவது யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டா அந்த போட்டிக்கு தொழில் பண்ணான்ல அவன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு இந்த கேபிள்காரர் சொல்றாரு. உடனே அந்த ஆள் எங்க இருப்பான்னு விசாரிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்கிறதா நியூஸ் வருது, 2 ஊர் தள்ளி. அந்த ஊருக்கு போய் விசாரிச்சா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு அடிபட்டு இருக்குது. அடிபட்டு கை உடைஞ்சு போய் கிடக்குது. நான் இதெல்லாம் பண்ணல, என் மேல பழிய போட்டிருக்கான்னா அவன் தான் உண்மையான குற்றவாளியா இருக்கும்னு அவர் சொல்றாரு. சரி ஓகேன்னு அந்த கேபிள்காரனுக்கு கால் பண்ணா போனு சுவிட்ச் ஆஃப். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா உங்க தொல்லை தாங்காம ஓடி போயிட்டாரு, வையா போனு போனை வச்சுட்டாங்க. சோ தாசுங்கிறவன் அந்த கேபிள்காரன் இப்போ அப்ஸ்காண்ட் எங்க இருக்கானே தெரியல. இப்படி கேஸ்ல ஒரு துப்பு கிடைக்கலையேன்னு போகும்போது இந்த 2 ஊர் தள்ளி இந்த கேபிள்காரனை பாக்குறதுக்கு வந்தாங்கல்ல, அந்த ஊரு ஏட்டையா ஒருத்தர், சார் இந்த கேஸ்ல நம்ம இன்ஸ்பெக்டருக்கு எதிரா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஆச்சு, நம்ம இன்ஸ்பெக்டரே ஒருத்தன் வெட்ட வந்தான், அவன் மேல ஏதாவது சந்தேகம் இல்லையா, அவனை நீங்க விசாரிக்கலையான்னு கேட்கிறாரு. யாருங்க அது இன்ஸ்பெக்டரே வெட்ட வந்ததுன்னு கேட்க சிண்டுன்னு அந்த பேரை சொல்றாரு. இந்த பேர் கொண்ட ஒரு ஆட்டோ ஓட்டுனவனை தான் நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிண்டுங்கிற பேரு மறுபடியும் இங்க அடிபடுது. உடனே அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கேஸ் என்னங்கிறத விசாரிக்கிறாப்ல. போலீஸ்காரங்களோ இந்த கேஸை பத்தி இன்னொருத்தவர் ரொம்ப விளக்கமா சொல்லுவாருன்னு இன்னொருத்தரோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறார். அவரோட பையனும் சிண்டுங்கிறவனும் இன்னும் ஒரு 4 நண்பர்களும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு அருவிக்கு குளிக்க போயிருக்காங்க. இந்த பெரியவரோட பையன் தான் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு இங்க சுத்தி காட்டணுமேனு வந்திருக்கான். கூட நண்பர்கள் அந்த சிண்டு பிளஸ் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் சும்மா ரோந்து படிக்க வந்த 2 போலீஸ்காரங்க, ஏண்டா 6 ஆம்பளைங்க இருக்கிறீங்க, ஒரு பொம்பளை இருக்கிறா, போதுமா 10மாங்கறாப்ல ஏதோ ஏட்டிக்கு பிட்டியா பேச சிண்டு கொஞ்சம் கோவக்காரன். கோவத்துல போலீஸ்காரங்களே கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் போல. அதே சமயம் அந்த பக்கம் ரோந்து பண்ணில நம்ம
இன்ஸ்பெக்டர் போயிருக்கும்போது நம்ம வண்டி என்ன தன்னந்தனியா நிக்குதுன்னு உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்து பார்த்தா 2 போலீஸ்காரங்களை கட்டி வச்சு அடிக்கிறத பார்த்துட்டு களத்துல வந்து அந்த போலீஸ்காரங்களை காப்பாத்துறாங்களா. ஓடி போனவங்க எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிண்டு கோவக்காரனாச்சே, போலீஸ்காரங்களா என்ன வேணாலும் பேசுவீங்களா, என்ன வேணாலும் செய்வீங்களான்னு கேட்க, ஆமாண்டா அப்படிதான்டா செய்வோன்னு ஒரு வார்த்தையை விட்டுறாப்ல. அப்ப நாங்களும் என்ன வேணாலும் செய்வோன்னு இளநி வெட்டுறதுக்கு வச்சிருந்த அருவாவை எடுத்து வெட்ட போயிட்டான். ஜஸ்ட் மிஸ். இருந்தாலும் அவனை அடிச்சு போட்டு பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டு போய் கேஸ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எப்படியோ இந்த பெரியவர் தான் புள்ள மேலையும் அந்த பொண்ணு மேலையும் தப்பு இல்ல, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தவங்க கிட்ட அந்த 2 பேரும் இப்படி ஏட்டிக்கு பேசிருக்க கூடாது, பேசுனதுக்கு சிண்டு கோவப்பட்டு அவங்கள கட்டி வச்சு அடிச்சிருக்க கூடாது, தட்டி கேட்க வந்த உங்களையும் அருவாளால வெட்ட வந்திருக்க கூடாது. இதுல எல்லாம் என் பையனும் அந்த பொண்ணும் எந்த விதத்திலையும் உள்ள வரல, விதியில அவங்க மாட்டிட்டு இருந்திருக்காங்க, மீதி ஆட்களை என்ன வேணாலும் பண்ணுங்க, அந்த பொண்ணையும் பையனையும் மட்டும் கேஸ்ல இருந்து விட்டுருங்கன்னு இவர் கேட்டுக்கிட்டதுனால வேண்டா வெறுப்பா நம்ம இன்ஸ்பெக்டரும் சரி பொழைச்சு போங்கன்னு அவங்க 2 பேரை விட்டுட்டு சிண்டு மேலையும் நண்பர்கள் சில பேரையும் கேஸ் போட்டாங்களாம். அப்புறம் அந்த சிண்டு கொஞ்ச நாளா நம்ம வீட்டுக்கு வந்து அடிக்கடி சத்தம் போடுவான். இப்போ இந்த பெரியவரோட பையன் வெளிநாட்டுல போய் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கானா. அந்த சிண்டுங்கிறவனுக்கு வெளிநாட்டுல டிரைவர் வேலை கிடைச்சிருந்ததா. ஆனா இப்ப போலீஸ் கேஸ்னு வந்ததுனால விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல, வாழ்க்கையே போச்சுன்னு புலம்பிட்டு இருப்பானா. நானும் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க அப்படிங்கிறாரு. சோ இப்போ இந்த சிண்டுங்கிறவனுக்கு மோட்டிவ் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் கூட வேண்டப்பட்ட அந்த போலீஸ் ஒருத்தர் இருக்கிறார்ல, கூடயே திரிவாரு, அவரு சார் நல்லா யோசிச்சு பாருங்க, வெளியில இருந்து யோசிக்காம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் பாடியை கொண்டு போறாங்கன்னா அடிக்கடி வீட்டுக்குள்ள வந்து போறவங்கள கூட இருக்கலாம், யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு யோசிக்கும் போது அந்த பிளம்பர் மேலதான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா பிளம்பர் கிட்ட முந்தின நாள்ல இருந்து சாவி இருக்குது, முந்தின நாள் ஃபுல்லா அவன் வேலை பார்த்திருக்கான். சரி அவன்கிட்ட விசாரிக்கலாமேன்னு அவன் வேலை பார்க்குற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்தா அவன் எகிரி குறிச்சு ஓடுறான். பின்னாடியே வெட்டிக்கிட்டு போனா ஒரு படகுல ஏறி எஸ்கேப் ஆகிறான். கூத்த பாத்தீங்களா. அடுத்து இங்க பார்த்தா அந்த எழுத்தாளர் நம்ம எஸ்ஐயை பாக்குறதுக்காக மறுபடியும் வந்திருக்கார். எதுக்கே வந்திருக்கிறேன்னு கேட்டா NOC சர்டிபிகேட் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேங்கிறார். எதுக்கு NOC? நான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த கதைக்கும் அந்த கதையை வந்து படமா பண்றதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லைன்னு ஒரு NOC வாங்குறதுக்கு வந்திருக்காராம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன அந்த தியரியை கொஞ்சம் இப்ப மாத்துறாராம். எனக்கு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்கிறாப்ல, கதையை மாத்துறேங்கிறாப்ல. சரி உன் கதையை சொல்லுன்னு கேட்டா, சம்பவத்தன்னைக்கு ராத்திரி அந்த DSP நம்ம இன்ஸ்பெக்டர் எல்லாம் மேல மொட்டை மாடியில சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நண்பர்கள் வேற, அவங்க ஒன்னா படிச்சவங்க, ஒரே பேட்ச்ல இருந்தவங்க, சரக்கு வேற அடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு மாட்டி இருக்கா. சோ அவங்க 2 பேருமே கொலை பண்ணி மேல தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம். கொலை உள்ள நடந்திருந்தா இதுதான் தியரிங்கிறாப்ல. சரி கொலை வெளியில நடந்திருந்தா அப்ப யாரு கொலைகாரன்னு கேட்டா நீங்க தாங்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன நடந்துச்சோ தெரியாது, மறுபடியும் திருவிழா நோக்கி கிளம்பி போயிட்டீங்க, அவருக்கு உங்களுக்கு ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை பழிவாங்கிறதுக்காக நீங்க வேணா கொலை பண்ணிருக்கலான்னு இவரையே நீ தான் கொலைகாரங்கிறாப்ல ஒரு படத்தை எடுக்க போறாராம். அதுக்கு NOC சர்டிபிகேட் வாங்க வரணுமா. போயானு உள்ள தள்ளி விட்டுட்டாப்ல. நான் சொல்ற வரைக்கும் நான் வெளியில தரக்கூடாது, 2 நாள் உள்ள காய போட்டு அனுப்பிச்சு விடுங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வேற ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. அந்த சிண்டுன்னு ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறான்ல, அவன் ஓட்டி வந்து அந்த ஆட்டோவோட நம்பர் கிடைச்சிருச்சான். இது எப்படியா கிடைச்சிச்சு, அந்த ஏரியா பக்கமே சிசிடிவி இல்லையேன்னு கேட்க, சிசிடிவி இல்ல, 2 மாசம் பூட்டி கிடந்த ஒரு வீட்டுல கேட்ல வீடியோ காலிங் சிஸ்டம் இருந்திருக்கு. அந்த வீடியோ காலிங் சிஸ்டத்துல ரெக்கார்டா இருந்திருக்கு போல, அது கிடைச்சிருக்கு. உள்ள இறந்து போன அந்த அம்மா கூடவே ஒரு 7 வயசு குழந்தை இருக்கிறது நல்லா தெரியுது, ஆட்டோ நம்பரும் நல்லா தெரியுதுங்கிறாங்க. அந்த நம்பரை கண்டுபிடிச்சு அந்த ஆட்டோ எந்த வீட்டின் பேர்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிற வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா கதவை திறக்கிறது நம்ம ஏட்டையா. பயங்கர ஷாக்கு. யோ ஏதோ நிலப்பிரச்சனைன்னு லீவு கேட்ட இங்க உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்க கூட இன்னொருத்தர் வர்றாரு. அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ்காரர். 2 பேரும் இந்த ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க போல. யார்கிட்ட வேலை பாக்குற, சரி இந்த வண்டி நம்பரு ஓ ஆட்டோவான்னு கேட்க, ஆமா சார் ஏன் ஆட்டோ தான் அப்படிங்கிறாப்ல. எங்க இந்த ஆட்டோ எங்க இருக்குன்னு கேட்டா பின்னாடி நிக்குதுங்கறாப்ல. காட்டுன்னு சொல்ல பின்னாடி காட்ட போனா ரொம்ப நாளா பயன்படுத்தாம பாலா போய் கிடக்குறாப்ல ஒரு ஆட்டோவை காட்டுறாங்க. எங்க அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சு, அவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு பிறகு சும்மா தான் நிக்குதுங்கறாப்ல. நல்லா மேக்கப் பண்ணி வச்சிருக்கியா, ஐயோ ஊடால வண்டியை வாடகைக்கு விட்டுருக்கிற, சிண்டுங்கிற ஒருத்தன் வாடகைக்கு எடுத்துட்டு போய் இந்த வண்டியை ஓட்டி இருந்திருக்கான், அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி மேக்கப் பண்ணி வச்சிருக்கிற இல்ல அப்படின்னு கேட்க அவர் முழிக்கிறார். அப்புறம் பின்னாடி போய் பார்த்தா அருவா கிடக்கு, சாக்கு கிடக்கு, ரத்தக்கரை இருக்கு. உடனே அவரை சந்தேகப்படுறாப்ல, அவரை விசாரணைக்கு கூட்டு போறாப்ல. இதுக்கு நடுவுல கடத்தப்பட்ட அந்த குழந்தை அதை யாரோ அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை கதவை தட்டி பார்த்திருக்கு, அம்மா செத்து போச்சு, வீடு பூட்டி கிடக்கு, தட்டிக்கிட்டே அழுதுகிட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு. அடுத்த நாள் அப்படியே இந்த மேட்டர் காட்டு தீ மாதிரி பரவி மீடியா ஆட்கள்லாம் வந்து பொதுமக்கள்லாம் ஒண்ணு கூடியும் ஜேஜேன்னு இருக்கு அந்த பக்கத்து வீடு. மேட்டர் கேள்விப்பட்டு நம்ம எஸ்ஐ அங்க வந்துட்டார். குழந்தை எங்க அம்மான்னு விசாரிக்க உள்ள இருக்குங்கிறாங்க. கூட்டுவாங்கன்னு வெளியில கூட்டு வர வச்சு விசாரிக்கிறாரு. உன்னை கடத்தினது வந்து இந்தால் தானா அப்படின்னு காட்டுறாரு நம்ம சிண்டுவோட போட்டோ. ஆமா இவர் தான்னு முகம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிண்டு நம்ம இன்ஸ்பெக்டரை வெட்டின அந்த கேஸ்ல அவனோட போட்டோ கிடைச்சிருக்கும். அந்த போட்டோவை தான் அப்ப காட்டுறாரு. இவர் தான் அப்படின்னு கரெக்டா அந்த குழந்தை சொல்லிடுச்சு. 7 நாளா இவர் வீட்டுல தான் இருந்தியான்னு கேட்டா குழந்தை ஆமான்னு இருக்கு. சோ குழந்தையும் அங்கதான் இருந்திருக்குன்னு நல்லா தெரியுது. இப்போ இந்த சிண்டுவை பிடிச்சி விசாரிச்சுட்டா மேட்டர் தெரிஞ்சு போயிடும். அதை தவிர குழந்தைக்கு வேற எதுவும் தெரியல, அழுக ஆரம்பிச்சிருந்து விசாரிக்க முடியல. அப்புறம் வேற ஒரு போலீஸ்காரரு வேற ஏதோ ஒரு கேஸை பத்தி விசாரிக்கும் போது சிண்டு இப்போ ஒரு ஜேசிபி ஓட்டுற ஒரு கம்பெனில வேலை பார்க்கறதாவும் அந்த கம்பெனி கொடுத்த இடத்துல தங்கி இருக்கிறதாவும் நியூஸ் வருது. உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பெரியவர் தான் சமைச்சு போறவர் இருக்கிறார். அவர்கிட்ட விசாரிக்க 2 பேர் இங்க வந்தாங்க, அந்த சிண்டுங்கிறவனை அடிச்சு இழுத்துட்டு போனாங்க, தடுக்க போன எண்ணெயும் அரைஞ்சிட்டாங்கிறாப்ல. ஆமா நீங்க யாருன்னு விசாரிக்கும் போது
போலீஸ்காரங்கிறாங்க பயப்படுறாப்ல. இங்க ஏதாவது ஒரு குழந்தை தங்கி இருந்துச்சான்னு கேட்க, ஆமா இந்த ரூம்ல தான் தங்கி இருந்துச்சு, ஒரு வாரமா உள்ளேயே வச்சிருந்தா. என்னன்னு கேட்டா அக்கா பொண்ணு அப்படின்னா, ஏதாவது அந்த குழந்தைகிட்ட பேச போனா என்னைய திட்டுவான். திடீர்னு நேத்து ராத்திரி அந்த குழந்தைய கூட்டிட்டு போனா, அக்கா வந்துட்டாங்க விட்டுட்டு வர போறேன் அப்படின்ட்டு போனா. அப்புறம் வந்த பிறகுதான் 2 பேரும் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டதா சொல்றாரு. இன்னும் அந்த சிண்டுங்கிறவனை கண்டுபிடிக்க முடியல பாவம். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஆட்கள் அந்த பிளம்பரை தேடிக்கிட்டு இருக்கிற மேட்டரை விடல. பிளம்பரோட வீட்டுக்கே போய் அந்த வயலை பிடிச்சி இப்ப விசாரிக்கிறாங்க. நீ தான் அந்த குழந்தைய கொலைய பண்ணியா அப்படின்னு. அவன் சத்தியமா இல்ல சார், நீங்க பெரிய ஆளு, எப்படி கனெக்ஷன் இருக்கும் தப்பிச்சிருவீங்கன்னு தெரியும், என்ன மாதிரி சம்பந்தமில்லாத ஆட்கள் மேல பழிய போட முயற்சி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் ஓடி ஒளிஞ்சேங்கடா. சரிடா சாவி கொடுத்துருந்தேன், முந்தின நாள் நீ வீட்டுல வேலை பார்த்தேல்ல, முன்னப்பட தெரியாத வேற யாராவது ஆட்கள் வந்தாங்களான்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. சரி அப்ப பின்னண்டோரை யூஸ் பண்ணியா, திறந்து வச்சிருந்தேன்னு கேட்கும்போது ஆமா திறந்து யூஸ் பண்ணேங்கிறது ஞாபகம் இருக்கு, ஆனா பூட்டினா இல்ல திறந்து அப்படியே விட்டுனாங்கிறது ஞாபகம் இல்லங்கிறாப்ல. வீட்டுக்கு வெளியில படிக்கட்டு கிடையாது, அது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், வீட்டுக்குள்ளதான் படிக்கட்டு. மாடி ஏறணும்னா எதிர் வீட்டுக்குள்ள இருக்கிற படிக்கட்டு வழியா ஏறணும், இல்ல வெளியில இருந்து ஒரு ஜேசிபி வண்டியில ஏறலாம், இல்ல ஒரு ஏணி வச்சு ஏறலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒன்னும் பெருசா இங்கேயும் துப்பு கிடைக்கல. அப்புறம் இதுவரை தான் யார் மேலாம் சந்தேகப்படுறோங்கிற அந்த பிரசன்டேஷன் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு இருக்காரு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு. அப்ப ஒரு அதிகாரி, இந்த சிண்டுங்கிறவன் கிடைச்சிட்டானாமே, உன் வீட்டுல வச்சு நீ தான் அடிச்சு விசாரிக்கிறியாமே அப்படின்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல சார், யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கதா சொல்றாரு நம்ம எஸ்ஐ. அதே சமயம் அந்த பக்கம் பாருங்க, இன்ஸ்பெக்டருக்கு எவனோ ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து போனை போட்டு சிண்டு கிடைச்சிட்டான், எஸ்ஐ தான் தன்னோட வாடகை வீட்டுல வச்சு அவனை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு எதிராக அவன் நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல தயாராயிட்டான் அப்படிங்கிறப்பல ஒரு துப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு டிஎஸ்பி இருப்பார்ல, அவருக்கு எவனோ போனை போட்டு சிண்டு செத்துட்டான், அவனோட பாடி எஸ்ஐயோட வாடகை வீட்டுல இருக்குன்னு ஒரு போன் கால். அப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஒரு பாடி அங்க செத்து போய் கிடக்குதுன்னு அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வேற செய்தி. இப்படி எல்லா பேருக்கும் எவனோ கால் பண்ணி ஏத்துவிட்டு இருக்கான். நம்ம எஸ்ஐ திடீர்னு வீட்டுல ஏதோ பவர் கட் ஆக என்னன்னு பாக்குறதுக்காக வெளியில போனா, வெளியில ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டிக்குள்ள பார்த்தா அந்த சிண்டுங்கிற அந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவன், அந்த குழந்தைய கடத்தி வச்சிருந்தவன், அவன் செத்து பணமா கிடக்குறாங்க. அதை பார்த்து ஷாக்காகும் போது பின்னாடியே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார். நம்ம பயல பின்னாடி இருந்து பிடிக்கிறாப்ல. ஏண்டா என் வீட்லயே ஒரு பாடியை போட்டு என்னையே மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு சண்டைக்கு வராப்ல. நம்மால அவனை எப்படியோ சண்டை போட்டு போராடி வீட்டுக்குள்ளேயே தள்ளிட்டார். கீழே அவனை படுக்க போட்டு கையை பிடிச்சிட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, ஒருத்தவளை கொன்னு சாக்கு முட்டையில கட்டி என்னோட வீட்டு மொட்டை மாடிலேயே போட்டு வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமான்னு கேட்கிறார். இப்பயும் அதே மாதிரி உன் வீட்டுல ஒரு பாடி கிடக்குது, இதை நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னை என்னையும் மாட்டி வரதுக்காக யாரோ பண்ற சதி, உன் விசாரணையை குழப்பணும், உன்னை இந்த விசாரணை இருந்து தூக்கணும்னு யாரோ பண்றாங்க, புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அவன் அமைதியாகிறான். 2 பேரும் யோசிக்கிறாங்க, இப்ப யார் இதெல்லாம் பண்றதுன்னு. அதே சமயம் அந்த ஃப்ரெண்டு டிஎஸ்பி இருந்து கால் வருது, உன் வீட்லயே இருக்க, ஒரு 10 நிமிஷத்துல உன் வீட்டுக்கு வரேன், சரக்கு அடிக்கலாம், கேட்டை திறந்து வைன்னு கால். ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் கரெக்டா யோசிக்கிறாப்ல, இவன் என்னதான் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தான் வேலையை காப்பாத்திக்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. இவன் இங்க உன் வீட்டுக்கு வரானா இல்ல என் வீட்டுக்கு வருவானா, என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாப்ல. கரெக்டான கேள்விதான். பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா, இல்ல என்ன மாட்டாப்லயே உன்னையும் மாட்ட வச்சு கஷ்டப்படுத்துவாங்க பாத்துக்கணும்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் வண்டி ஏறி அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. பார்த்தா கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணதுனால நிறைய போலீஸ் வந்திருக்கு, அந்த ஃப்ரெண்டு டிஎஸ்பிக்கு கால் பண்ணதுனால அந்த டிஎஸ்பி இங்க வந்திருக்காரு. பொய் தான், இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வரேன்னு போய் சொல்லிவிட்டு அவர் ஸ்ட்ரைட்டா வர்றது நம்ம எஸ்ஐ வீட்டுக்கு தான். நல்ல வேலை இவங்க ஓரளவு கெஸ் பண்ணதுனால கரெக்டா போச்சு. அப்போ நம்ம எஸ்ஐயோட மொபைலுக்கு ஒரு ரெக்கார்டிங் மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த மெசேஜை ப்ளே பண்ணி பார்த்தா 2 ஊர் தள்ளி இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இந்த கேஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான சாட்சி ஒன்று கிடைச்சிருக்குது, அந்த கோணத்துல விசாரிக்கிற, அது மட்டும் கரெக்டா இருந்தா இந்த கேஸை சால்வ் பண்ணிடலான்னு ஏதோ ரெக்கார்டிங் அமைச்சிருக்காரு. ஆனா திரும்ப கால் பண்ணும்போது மொபைல ரீச்சே ஆகலங்க. சரி அவர் ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களோட மொபைலை யாராவது ட்ராக் பண்ணுவாங்க தெரிஞ்சு சிம் கார்டை 2 பேரும் தூக்கி போட்டு இந்த வண்டியையும் அம்போன்னு விட்டுட்டு ஏதாவது பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பி அந்த ஊருக்கே வந்துட்டாங்க. மழை வேற ஜோருன்னு போயிது. ஒரு வழியா அதையும் தாண்டி அந்த கால் பண்ண போலீஸோட ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்டார்ல, அந்த போலீஸோட வீட்டுக்கே வந்து கதவை தட்டினா அம்மாவும் பொண்டாட்டியும் தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அவர் எங்கேன்னு விசாரிக்கும் போது அவர் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. நான் எஸ்ஐ இவர் இன்ஸ்பெக்டர் அறிமுகப்படுத்தும் போது தெரியும் இந்த இன்ஸ்பெக்டரோட கேஸ் சம்பந்தமா தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறதா பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போயிருக்கிறதா இவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஓகேங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா எனக்கு நீங்க உங்களுக்கு வீட்டுல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சும் கார்டோ சும்மா வீட்டுல ஏதாவது போனோ கடந்தா ஒரு போன் கொடுக்க முடியுமா, அப்புறம் உங்க வண்டியை ஒரு நாள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அவங்களும் கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்தாராமே, விசாரிச்சாராமே, என்ன விசாரிச்சான்னு இவங்க விசாரிக்கிறாங்க. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு 6 பேரோட பேரை கொடுத்து இவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குதா, இவங்க எந்தெந்த நாட்டுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க அந்த டீடைல் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும். அவங்க எங்கெங்க டிராவல் பண்ணாங்க வச்சாங்கிறதால ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல தான் கிடைக்கும், இங்க கிடைக்காதுன்னு சொன்னோம். அப்புறம் அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு போயிட்டதா சொல்றாரு. சரி அந்த லிஸ்ட்டை காட்டுங்கன்னு பார்க்கும்போது ஒரு 6 பேர் இருக்கு. அதுல 2 பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கு, 4 பேருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு தெரிய வருது. பாஸ்போர்ட் இருக்கிற அந்த 2 பேரோட பேரு டிக்கா இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த 2 பேர் பேர் என்னன்னா, ஒன்னு சிண்டு நம்ம
நம்ம அந்த ஆட்டோக்காரன் இறந்து போய் கிடக்குறான்ல நம்ம எஸ்ஐ வீட்டுல அவன். இன்னொன்னு அருண் எழுதியிருக்கு, அதுதான் அந்த பெரியவரோட பையன். வெளிநாட்டுல வேலை பார்க்கறதா சொன்னாங்கல்ல, கேர்ள் ஃப்ரெண்டோட அறிவுக்கு வந்திருந்தால அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பாஸ்போர்ட் வந்திருக்கு, மீறி 6 பேருக்கு இல்லன்னு தெரிய வருது. அப்புறம் அதே சமயம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வேண்டப்பட்டவர் இருக்கிறார்ல, அவரு சைபர் செல்லுக்கு போய் இப்ப இவங்க ஒரு போலீஸ்காரரை தேடி வந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல இருந்த சிம் கார்டையும் காரையும் தான் இப்ப அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரோட பேரு பென்னியா, நம்ம நண்பரோட பேரு தான் பென்னிங்கிறது. அந்த பென்னியோட போனு நேத்து ராத்திரி 7:30க்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப்லயே கிடக்கு. ஆனா அவரோட லாஸ்ட் டவர் லொகேஷன் என்னங்கிறது மட்டும் டேட்டால இருக்கு. அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. உடனே அந்த லாஸ்ட் நோன் லொகேஷன் இருக்குல்ல, டவர் லொகேஷன் யாரோடது? அந்த பென்னிங்கிற போலீஸ்காரோடது. அவர் தான் அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போய் இந்த 6 பேர்கிட்ட டீடைல் எல்லாம் விசாரிச்சவர். அந்த லொகேஷனுக்கு இவங்க கிளம்பி போறாங்க. ஆனா அந்த ரூட் நம்ம எஸ்ஐக்கு பழக்கப்பட்ட ரூட் ஏற்கனவே இங்க வந்திருக்காப்ல. எந்த ரூட் அப்படின்னு பார்த்தா கடைசியில அது ஒரு பெரியவரோட பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதா சொன்னோம்ல, அந்த அருவிக்கு தான் காதலிக்கிற பொண்ணோட கூட்டிட்டு வந்திருப்பானே சிந்து கூட சில நண்பர்களோட, அவன் வீடு தான். அவனோட போட்டோ போட்டிருக்கு. அவன் இறந்து போயிட்டானா, வெளிநாட்டிலேயே இறந்து போயிட்டானா. அழுதுகிட்டு இருக்கிற அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பென்னி போலீஸ்காரரோட போட்டோவை காமிச்சு இவர் இங்க வந்தாரான்னு கேட்க, ஆமா வந்தாரு, என்ன மேட்டர் நானும் கேட்டேன், இனிமே அதை பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாரு இன்னொருத்தவர் அங்க வேலை பார்க்கறவர். சோ இதுவும் ஒண்ணுத்துக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ வேண்டப்பட்ட அந்த போலீஸ் மறுபடியும் போனை போட்டு, சார் இந்த மேட்டர் இப்ப நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, உங்களையும் எஸ்ஐயும் தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க, பேசாம போலீஸ்ல சரணடைஞ்சிருக்குன்னு பேச இனிமே நான் கூப்பிட ஆரம்பிச்சு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாப்ல. அப்புறம் 2 பேரும் ஏதாவது ஒரு நல்ல நம்பகமான இடத்துல தங்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜ்ல இவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற பையன் நம்ம இன்ஸ்பெக்டரை ஏத்த இறக்கமா பாக்குறான். சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். இங்கேயே தங்கிங்கிறாப்ல. தங்கியாச்சு. நியூஸ்ல பார்த்தா இவங்க 2 பேரை பத்தி தான் போட்டுட்டு இருக்கு. அதுலயும் 1.5 வருஷத்துல 5 இடத்துக்கு மேல டிரான்ஸ்ஃபர் வாங்கி இருக்கிற மோசமான ஆளுன்னு நம்ம எஸ்ஐ பத்தி தப்பா நியூஸ்ல பேசுறாங்க. இதுக்கு மத்தியில அந்த பையன் வந்து திடீர்னு வெளியில பூட்டு போட்டு லாக் பண்றான். உள்ள பதறாங்க, ஐயோ அப்படின்னு. வெளியில பார்த்தா போலீஸ் வண்டி வேற நிக்குது. மாட்டணும் அப்படின்னு நினைக்கிற சமயம் போலீஸ்காரங்க சும்மா விசாரணைக்கு வந்திருக்காங்க. இங்கதான் அவங்க இருக்காங்கன்னு ஏதோ யாரோ துப்பு கொடுத்துருக்காங்களோ என்னவோ. அதெல்லாம் கிடையாது, இங்க அவங்க கிடையாது அப்படின்னு நம்ம லாட்ஜ் ஓனர் சொல்லிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேற வேற ஆட்கள் தான் தங்கி இருக்காங்க. இவங்க ரூம் பூட்டி இருக்குல்ல, அதையும் திறக்க சொல்லி கேட்க, தம்பி அந்த சாவி குறான சாவி வாங்கி இவரே திறக்கிறாரு. பயப்படாம நம்ம லாட்ஜ் ஓனர் பிஹேவ் பண்றாரு. சார் இன்னும் 5 ரூம் இந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ரூமுக்கு எல்லாரும் வந்தா எப்படி, அங்கங்க போய் எல்லாருமே தேடுங்க, தூங்க வேணாமா அப்படின்னு சொல்ல மீதி போலீஸ் மித்த ரூமை செக் பண்றதுக்கு போயிட்டாங்க. ஒரு போலீஸ் மட்டும் தான் உள்ள வருது. வாங்க சார், பாருங்க சார், தேடப்படும் குற்றவாளிகளை நான் ஏன் சார் உள்ள தங்க வைக்க போறேன், லாட்ஜையே நீங்க சீல் வச்சிருவேங்கிறீங்க, எனக்கும் பயம் இருக்காதா என்ன, வாங்க பாருங்க அப்படின்னு அப்படியே உள்ள வந்து பாக்குறாரு. இங்கே யாரும் இல்ல. அப்புறம் பாத்ரூம் பக்கம் வந்து, வாங்க சார் பாத்ரூம்குள்ளேயே வந்து பாருங்க, இதே மாதிரி இன்னும் 5 ரூம் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. சரி சரி வா அடுத்த ரூமை காட்டுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் கிளம்புற சமயம் இப்ப கேமரா உள்ள காட்டுறாங்க. பாத்ரூம்குள்ளதான் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு அரை அடி உள்ள கழுத்தை நீட்டி பார்த்து இருந்தாருன்னா உள்ள இவங்க 2 பேர் இருக்கிற மேட்டர் தெரிஞ்சிருக்கும். லாட்ஜ் ஓனர் தான் செம பயத்தை காட்டிக்காம எவ்வளவு அழகா நடிக்கிறாருன்னு பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அப்புறம் இவங்க கால் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம எஸ்ஐயோட போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ கூடயே ஒரு நல்ல போலீஸ் திரிவார்ல, அவர்கிட்ட தான் அந்த ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பேரோட பாஸ்போர்ட்டை கொடுத்து டிராவல் ஹிஸ்டரியை கண்டுபிடிக்க சொல்லி ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போய் டிராவல் ஹிஸ்டரியை கண்டுபிடிச்சு அவ ஷாக்கிங்கா பேசுறான். சார் அயர்லாந்துல வெளிநாட்டுல வேலை பார்க்கறதா சொல்லப்பட்ட அந்த பெரியவரோட பையன் அவன் இந்தியா விட்டு ஒரு தடவை கூட வெளிநாட்டுக்கு போனதே இல்லையா. அப்படி ஒரு நாட்டுக்கு போனாப்ல வீசாவோ டிக்கெட்டோ அவன் வாங்கினதே இல்லையா. இதுல எப்படி அவன் வெளிநாட்டுல செத்து போயிருக்க முடியும்? 10க்கு அந்த நாட்டிலையும் விசாரிச்சாச்சு. அவன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வரவும் இல்ல சாகவும் இல்லைன்றாங்க. எனக்கு என்னமோ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு தோணுது அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாப்ல. இவங்களுக்கும் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பையன் தான் ஏதோ பண்றானோ அப்படின்னு. அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க வீட்டுக்கு மறுபடியும் போறாங்க. கதவை தட்டினா அந்த பெரியவர் தான் திறக்கிறார். காலையில என் பையன் செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டு இருந்தவர் தான் திறக்கிறார். என் புள்ள செத்து போட்ட நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு அழுகிறார். ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லையேன்னு அழுகிறாரு. கவலைப்படாதீங்க சார், செத்து போன உங்க பிள்ளைய உயிரோட கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாப்ல நம்ம இன்ஸ்பெக்டர். என்ன சார் சொல்றீங்க, செத்து போனவன் எப்படி சார் உயிரோட வருவான்னு அவர் ஓவரா சீனை போட உள்ள புகுந்து அப்பனுக்கு பொலிர்னு ஒரு அரை. எஸ்ஐ கதவை லாக் பண்ணிட்டாப்ல. ஏன் சார் அடிக்கிறீங்க, நான் ஏன் சார் நடிக்க போறேன் அப்படின்னு இவர் கேட்க, ஏண்டா உன் பிள்ளையோட டிராவல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ஒரு வீசா வாங்கினது இல்ல, ஒரு நாட்டுக்கு டிக்கெட் வாங்கினாப்ல டேட்டாவே இல்லடா, எப்பறம் அவன் புள்ள வெளியில போயிருக்க முடியும்னு கேட்க, என்ன சார் விளையாடுறீங்களா, அவன் வெளிநாட்டுக்கு போலன்னா அவன் எப்படி சார் இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்க முடியும்னு கேட்க, ஏய் சும்மா நடிக்காதரா, புள்ள எங்கடா ஒளிய வச்சிருக்கிறேன்னு கேட்கறாப்ல எஸ்ஐயும். பல்லகளெல்லாம் அடிச்சு தெறிக்க விட்டுருவோம், எங்க உன் புள்ள அப்படின்னு 2 பேரும் மிரட்டுறாங்க. அப்பனை கூப்பிடுறியா இல்லையா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அமைதியா போறாரு அந்த பெரியவர். இவங்களும் அதே ரூமுக்குள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டாரு. அப்போ வேற ஒரு ரூம்ல மாடி பக்கம் சத்தம் கேட்க எஸ்ஐ மாடி பக்கம் போறார். மாடி பக்க கதவை எஸ்ஐ திறக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கீழே அந்த பெரியவரை ஃபாலோ பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்காரு. உள்ள ரூம்ல வந்து பார்த்தா போட்டோக்கும் மாலை போட்டுருக்குது. என்ன போட்டோக்கு மாலை போட்டிருக்கே ஒன்னும் புரியலையே நம்ம யோசிக்கிறோம். இப்ப பிளாஷ்பேக்கா மறுபடியும் காட்டுறாங்க. சிண்டுங்கிற அந்த ஆட்டோக்காரன் தான் போலீஸ்காரங்களை கட்டி போட்டிருப்பான். அட்ரா வாழை பத்தி தப்பா பேசினால அர்ரா அப்படின்னு சொன்னதும் அந்த பெரியவரோட பையன் அருண் தான் போலீஸ்காரரை குத்துன்னு குத்து அடிச்சிருப்பான். அப்புறம்
அங்க சம்பவ இடத்துக்கு வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் அருணை தான் பொலின்னு ஒரு அரவட்டு இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு பொழந்திருப்பாப்ல. அந்த பெரியவரோட பையனையும் நம்மால் தான் போட்டு அடின்னு அடிக்கிறார். அப்ப அந்த பெரியவர் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸா வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். சார் என் புள்ள சார் அடிக்காதீங்க சார்னு கெஞ்சி கேட்டுக்கிறார். சார் மானம் போதும் சார், ப்ளீஸ் சார் அடிக்காதீங்கன்னு மறுபடியும் கேட்கிறாப்ல. சின்ன பையன் சார், நான் பேசி புரிய வைக்கிறேன் சாருங்கிறாரு. சும்மா சொன்னாலாம் பத்தாது, அடிச்சு புரிய வை அப்படின்னு தான் கையில இருந்த அந்த லத்திய அவர் கையில கொடுத்து, இப்ப நீ இவன் அடிக்கல கேஸ போட்டு உள்ள தள்ளி 2 வருஷம் ஜெயில உட்கார வச்சிருவேன்னு சொன்னதும் அப்பாவே புள்ளைய போட்டு அடி அடின்னு அடிக்க வேண்டிய சூழல். மத்த பசங்க இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து மாட்டினா நீ எப்படி அடிப்ப, அதே மாதிரி அடிக்கணும்னு சொன்னதும் தான் புள்ளையவே அப்பா அடிக்கிறார். வலிக்க வலிக்க அடிக்கிறார். ஆனா ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் நம்ம இன்ஸ்பெக்டரையே அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அடிக்கிறார். இதையெல்லாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா பாவம். மீதி 4 ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்கி அந்த பக்கத்துல இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போதுண்டா அடிக்காதரான்னு நம்ம இன்ஸ்பெக்டரே வேணான்னு சொல்ற ரேஞ்சுக்கு அப்பா புள்ளைய அடிச்சிட்டாப்ல. ஒரே நாள்ல திருத்துறேன் சார், நீங்க தலையிடாதீங்க சார்னு சொல்லி புள்ளைய இன்னும் அடி அடின்னு அடிக்கிறார். வெளியில கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்து மனசு தாங்காம அழுதுட்டு இருக்கா. அடுத்து பையனை எப்படியோ பேசி அவன் பேர்ல மட்டும் கேஸ் வராம பாத்துக்கிட்டு பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். ஆனா பையன் வீட்டுக்கு வந்து என்ன பண்றான்னு பாருங்க. அப்பாவோட யூனிஃபார்ம தீயில போட்டு கொளுத்துறான். டேய், நான் மட்டும் அடிக்கலன்னா இந்நேரம் 2 வருஷம் நீ ஜெயில இருப்படா, புரிஞ்சுக்கடான்னு சொன்னாலும் பையன் புரிஞ்சுக்க தயாராக இல்ல. என்னதாண்டா நான் பண்ணணும் சொல்றா அப்படின்னு கேட்க, எனக்கு அவமானமா இருக்குப்பா. நான் கட்டிக்க போற பொண்ணு முன்னாடியே அவன் அதுவும் உங்க கையாலேயே என்ன அடிக்க வச்சிட்டான்ல, உடம்பெல்லாம் கூசுதுப்பா, இனி எப்படிப்பா என்னால இருக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு புலம்பி தள்ளிட்டு போயிட்டான். அதை பத்தியே நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பெரியவர் அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன தூங்குறியா இருந்தா லீவ் எடுத்துட்டு வீட்டுல போய் தூங்குன்னு எரியிற அந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துறாப்ல திட்டியும் விட்டாரு. சரி ஓகேன்னு வீட்டுக்கு போலாமேன்னு வீட்டுக்கு வந்துட்டாப்ல பெரியவர். கதவை தட்டினா கதவை திறக்க ஆள் இல்ல. ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா உள்ள எதையோ பார்த்து பயங்கரமா கதறாப்ல. ஆனா அவரோட அழுக சத்தம் வெளியில கேட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தத்தை மட்டும் உள்ள அமுக்கிக்கிட்டார். கதவை ஒரு வழியா இடிச்சு திறந்துட்டாருங்க. உள்ள வந்து பார்த்தா அவரோட புள்ள புணமா கிடக்குறான். அன்னைக்கே தூக்குல தொங்கிட்டான். அப்பா கிட்ட வாங்கின அந்த அடி உடம்புல இன்னும் செவந்து போய் கிடக்குது. வேலைக்காரனும் ஓடியாந்து பார்த்துட்டு ஐயோன்னு அவனும் அழுதுகிட்டு உள்ள உட்காந்துருக்கான். ஆனா அவங்க அழுகையை அடக்கிக்கிட்டாங்க. வெளியில யாருகிட்டயுமே தான் புள்ள இறந்ததை பத்தி அவர் சொல்லல. வீட்லயே தான் புள்ளையோட பெட்ரூம்லயே கீழே தோண்டி உள்ள புள்ளைய புதைச்சு சமாதி கட்டிட்டார். இப்ப கூட அவர் கையில துப்பாக்கி இருக்குது. நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு துப்பாக்கி எடுத்து அவரை சுடலாம்ல, அப்படி செய்யாம தன்னைத்தானே சுட்டுக்க போறார். நான் செத்தாலும் ஜெயிலுக்கு போக தயாராக இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா எவிடன்ஸும் இப்போ உனக்கு எதிரா திரும்பி இருக்குது. டெஃபினட்டா நீ மாட்டுவேங்கிறாப்ல. அதே சமயம் மேல யாரோ ஒரு சேரை வச்சு நம்ம எஸ்ஐய போட்டு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி தன்னைத்தானே சுட்டுப்பேன்னு மிரட்டும் போது, டேய் நான் ஜெயிலுக்கு போறத பத்தி எல்லாம் பயப்படலடா, ஆனா நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல, அழுத்திக்கோ செத்துக்கோ, நீ சாகிறத பார்த்துட்டு ஜெயிலுக்கு போறேன்னு அசால்ட்டா பேச, உடனே அவர் துப்பாக்கி எடுத்து ஃப்ரண்ட்ல நீட்டுறாரு. இங்க நம்ம எஸ்ஐ அடிச்சவன் எவன்டா அப்படின்னு இன்னும் நமக்கு முகத்தை காட்டல, இப்பதான் முகத்தை காட்டுறாங்க. அவரோட வேலைக்காரன் தான் அடிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா துப்பாக்கி வச்சு சுட போற சமயம் துப்பாக்கிய சைட்ல தள்ளி அன்லாக் பண்ணி தோட்டாவெல்லாம் கீழே விழ வச்சிட்டாரு. மேல சுத்தில வச்சு வேலைக்காரன் அடிக்க வரும்போது ஜஸ்ட்ல மிஸ் ஆகி வேலைக்காரனோட சண்டை போட்டுட்டு இருக்கிறார். கீழே பெரியவர் கூட சண்டை, மேல வேலைக்காரன் கூட சண்டை. கபோர்டோட கதவை தள்ளி இன்ஸ்பெக்டரை தட்டி கீழே விழ வைக்கிறாரு. மேல சுத்திரால கழுத்தை லாக் பண்றாங்க, ஆனாலும் தள்ளி விட்டாரு. கீழே பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஒரு ரூம்ல தள்ளி தால்பா போட்டு லாக் பண்றான். மேல சுத்திரால ஓங்கி அடிக்கும் போது விளைவிக்க ஒரு ரூமோட கதவுல அடிச்சு கதவை திறக்குது. பார்த்தா உள்ள நேத்து இங்க விசாரிக்க வந்த நம்ம பென்னி போலீஸ அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறாரு. நல்ல வேலை. அங்க பெரியவர் நம்ம இன்ஸ்பெக்டரை போட்டு பொலான்னு பழக்கிறார். ஓ, வெளியில இருந்து அவர் தாழ்பால் போடலங்க, உள்ளதான் தாழ்பால் போட்டிருக்கிறாப்ல. 2 பேர்ல ஒரு ஆள் தான் உயிரோட வெளியில போகணும் முடிவு பண்ணிட்டாரோ என்னவோ. இங்க பார்த்தா அடிக்க வந்த வேலைக்காரனை தாடையில ஒரு அடி அடிச்சு கீழே போட்டு அவனோட சுத்தியவே பிடுங்கி ஓங்கி ஒரு அடி. வேலைக்காரன் ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பக்கம் பாருங்க, திருநீர் எடுத்து மூஞ்சில அடிச்சு அவர் தடுமாறின சமயம் துணிய கழுத்துல மாட்டி ஜன்னல் வழியா இந்த பக்கத்துல இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். கீழே ஏதோ சத்தம் கேட்க எஸ்ஐ கீழே ஓடியாரார். அவரு உசுருக்கே போராடிட்டு இருக்கிறாப்ல. கதவு உள்ள கூடி தாழ்பா போடப்பட்டிருக்குது. எஸ்ஐ 2-3 தடவை எத்தியும் திறக்க முடியல. ஒரு வழியா எத்தி திறந்து உள்ள வந்தாச்சுங்க. உள்ள வந்தா அந்த பெரியவரை அடிச்சு பொளந்து கட்டுறாப்ல. எத்தி முட்டை வைக்கிறாப்ல. இன்ஸ்பெக்டர் போய் செக் பண்ண போற சமயம் பின்னாடி இருந்து தலையில ஓங்கி ஒரு அடி. அடுத்து மறுபடியும் அடிக்க போகும்போது 2 பேரும் எந்திரிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வயலோட கழுத்தை பிடிச்சு செவத்தோட சேர்த்து இறுக்கி பிடிக்க 2 பேரையும் சமாளிக்கிறான். பாவன் பழி வாங்குற அந்த எண்ணத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பலமோட தான் இருக்கிற ஒரு மர பீரோவையே இன்ஸ்பெக்டர் மேல தள்ளி விட்டார். அடுத்து எஸ்ஐயும் அடிச்சு தள்ளுறாரு. அப்படி தள்ளும் போது பையனோட போட்டோ உடஞ்சிருங்க. அதை பார்த்ததும் மூட விட்டான். ஐயோ புள்ளியோட போட்டோ உடஞ்சிருச்சே, ஐயோ புள்ளியோட போட்டோ உடஞ்சு போச்சுன்னு அதைத்தான் குறியா பார்த்துட்டு இருக்கிறான். அப்பயும் இவர் சொல்றத உண்மைன்னு நம்புறதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் தயாரா இல்ல. இன்னும் இதெல்லாம் நாடகம் தானே, உன் பிள்ளையோட சாவை உண்மையாக்கணும் அப்படின்றதுக்காகத்தானே இந்த கூத்தெல்லாம் நீ பண்ற அப்படின்னு இப்பயும் சொல்ல அந்த மனுஷன் கதறி தான் பிள்ளையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறாருங்க. அவரோட அழுகையை பார்க்கும்போது பையன் இறந்துட்டான்னு அவர் சொல்றது உண்மைதானோ அப்படின்னு தோணுது. எஸ், அதுதான் நிஜம். புள்ள இறந்திருக்கான். அந்த உண்மையை மறைச்சு 3 வருஷம் அமைதியா இருந்திருக்காரு. ஏன்னா உடனே ரியாக்ட் பண்ணா பழிவாங்குற நடவடிக்கைன்னு தெரிஞ்சிடும். 3 வருஷத்துக்கு பிறகு பண்ணும்போது யாரு பண்ணாங்களோ அதுக்கு நடுவுல பல பகையை நம்ம இன்ஸ்பெக்டர் சேர்த்து வச்சிருப்பாப்ல. இல்ல தான் பழிவாங்குறதுக்காக அவர் எடுத்த முதல் டார்கெட் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி.
பொண்டாட்டி. வெட்டினவனும் ஆள் மாதிரி வெட்டிட்டேன்னு போய் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய் உட்காந்துட்டான். ஆனாலும் நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிற வரை தொடர்ந்து எனக்கு பணம் அனுப்பணும்னு இவரை மிரட்டி கேட்க அவர் பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. திடீர்னு தான் பொண்டாட்டி கிட்ட தான் ஏன் வெட்டினங்கிற அந்த உண்மையை சொல்லியிருக்கான் போல. ஏன்டா பொண்டாட்டிட்ட சொன்னேன்னு கேட்க, ஆமா நீ போலீஸ்காரன் ஜெயிலே வச்சு என்ன முடிச்சிட்டேன்னா எதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்ல. அப்புறம் நீ என்ன பண்ற, என்ன ஜெயில இருந்து எடுக்கிறதுக்காக என் பொண்டாட்டி முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நிறைய பேருக்கு பணம் கொடுத்து தான் எல்லா கேஸையும் செட்டில் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு பணம் கொடு என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு எப்படி பிஹேவ் பண்றா, இந்த உண்மையை வெளியில சொல்லுவாளா, இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தனக்கு வேண்டப்பட்ட ஒரு போலீஸ நம்ம இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. யாருக்கும் தெரியாம அவர் தான் நம்ம ஏட்டையாட்ட போய் விசாரிச்சிருப்பாப்ல. ஏட்டையா என்ன போடு ஒரு போடு போட்டாப்ல, நம்ம இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணை வச்சிருக்காருன்னு ஒரு பெரிய பொருளைய போட்டு விட்டாரு. அதால கொண்டு போய் இந்த பெரியவர்கிட்ட எடுத்து சொன்னதும் வச்சிருக்கானா, அப்ப கண்டிப்பா இந்த மேட்டரை அவ சொல்லிடுவாளே அப்படின்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல இந்த உண்மை தெரிஞ்ச அவளை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆட்டோக்காரன் சிண்டுவை அவங்கள வர சொல்லி அனுப்பிச்சு வச்சது அவர் தான், அந்த போலீஸ்கார பெரியவர் தான். ஆனா இன்ஸ்பெக்டர் வர சொன்னாருன்னு சொல்லி தான் அவன் போய் சொல்லுவான். அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அதை நம்பி இவங்க ஏறி இங்க வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சு பாக்குறான் ஆட்டோக்காரன். யாரு கதவை திறக்கிறாப்ல தெரியல. அந்த கேப்ல ஆட்டோக்காரன் உங்க போன் கிடைக்குமா, போன் பேசணும்னு சொல்லிட்டு அவளோட போனை வாங்கி பேசுறான். இல்ல பேசுறாப்ல நடிக்கிறான். அப்படியே போன்ல இருந்து சிம் கார்டை உருட்டாங்க. ஏன்னா அவ செத்த பிறகு அந்த லாஸ்ட் லொகேஷன் டவர்ல காட்டும்ல, அது இந்த வீடு தான் காட்டணுங்கிறது அந்த போலீஸ்கார பெரியவரோட திட்டம். அதை தான் செய்யறான். அங்க இருந்து ஏதோ ஒரு வீடு விற்பனைக்காக சும்மா கிடக்குது. அந்த வீட்டுக்கு அந்த ஆட்டோக்காரன் கூட்டு போயிருக்கான். ஆட்டோக்காரன் குழந்தைய வெளியில மீன் இருக்கு மீனை காட்ட போறேன் அப்படின்னு கூட்டு போறான். உள்ள பார்த்தா அந்த போலீஸ்கார பெரியவர் தான் இருக்கிறார். அவரும் அந்த வேலைக்காரனும் சேர்ந்து எங்கடி ஓடுறேன்னு அவளை கீழே பிடிச்சு தள்ளி சத்தம் போட்ட உன் பொண்ணை கொண்டுடுவேன்னு மிரட்டி 2 லட்சத்துக்கு உன் புருஷனுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். ஆனா இதுவரை அவன் எவ்வளவு லட்சத்தை என்கிட்ட பிடிங்கிருப்பான் தெரியுமா அப்படின்னு உன் புருஷனோட இந்த பேராசை தான் இப்ப என்ன இந்த வேலையை பண்ண வச்சிருக்குன்னு சொல்லி காலில் விழுந்து என்ன விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்கிற அந்த பொண்ணை இனிமே என் புருஷன் அவனை பண்ணங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டான். நான் செத்துட்டா என் பொண்ணு அனாதை ஆயிடுவான்னு கெஞ்சிட்டு இருக்கிற சமயம் பொலிர்னு ஒரு அடி வேலைக்காரன் தான் அடிச்சு கொள்றான். அந்த பெரியவரோட உத்தரவின் பேர்ல ஆட்டோக்காரன் குழந்தையோட வாயை பொத்தி அங்க இருந்து கடத்தி கொண்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்த கதை நமக்கு தெரியும். அப்புறம் இறந்து போன அந்த பாடியை ஒரு மூட்டையில கட்டி ஜேசிபி வண்டி மூலமா வீட்டோட மொட்டை மாடியில இறக்கி வச்சதும் நம்ம ஆட்டோக்காரன் சிண்டு தான். அப்புறம் அந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு போனது நம்ம ஆட்டோக்காரன் சிண்டு தான். அப்புறம் 2 நாளா எங்க போனானே தெரியல, போன் வேற ஆஃப் போல. அப்புறம் திடுப்புன்னு அந்த போலீஸ்கார பெரியவரோட வீட்டுல வந்து நிக்கிறான். ஏன்டா அந்த குழந்தைய விட்டனு வந்து உள்ள தள்ளிட்டு கதவை தாழ்ப்பு விட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். எப்ப பார்த்தாலும் அம்மா வேணும் அழுதுகிட்டே இருக்கிறா. என்ன பண்ண சொல்றீங்க, அதான் குழந்தைய விட்டுட்டதா சொல்றான். சரி முன்னாடி என்கிட்ட ஏன் கேட்கலன்னு இவர் கேட்கிறார். போதும் சார் போதும், நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு 5-6 லட்சம் அதிகமா கொடுங்க, நான் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். 2 வருஷம் இந்த ஊர் பக்கமே நான் வரல. என்னடா நிறைய பணம் கேட்கிற அப்படின்னு கேட்கிறார். ஆமா சார் தேவைப்படுது சார், பேசுறதை விட அதிகமா தேவைப்படுது. காசை கொடுக்குறீங்களா இல்ல போலீஸ்க்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லட்டுமான்னு இவனும் மிரட்டான். காசெல்லாம் ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் நகை இருக்கு அதை கொடுக்குறேன், அதை வித்துட்டு காசு பாரு பாக்குறதுக்கே கன்றாவே இருக்கிற, போய் குளி, என் புள்ளியோட ட்ரெஸ் இருக்கு நான் அதை கொடுக்குறேன், குளிச்சுக்கிட்டு வா, நகை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனா ஒவ்வொரு தப்புக்கு மேல தப்பா சரி பண்றதுக்கு எவ்வளவு கொலை பண்ண வேண்டியது இருக்குன்னு அவரே தன் தலையை அடிச்சுக்கிறார். வேலைக்காரன் மட்டும் கொஞ்சம் விசுவாசமா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். அவனையும் அடிச்சு கொண்டு போட்டு அவனோட பாடியை இவரும் வேலைக்காரனும் நம்ம எஸ்ஐயோட வீட்டு வாசல்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் அப்புறம் விசாரணையில தெரிய வந்துருச்சு. பையனோட பாடியை பார்க்கணுன்றதுக்காக புதைச்ச இடத்துல பாடியை மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க. இப்ப அந்த பாடி இருந்தா இவர் சொன்ன கதையெல்லாம் நிஜம்னு ஆயிடும். எஸ் பாடி இருக்கு, இத்தனை வருஷத்துல எலும்பு தான் மிச்சம். கூடவே இது எல்லாத்துக்கும் இன்னொரு உயிரோட இருக்கிற சாட்சி பென்னிங்கிற அந்த போலீஸ்காரர் கட்டி தொங்க விட்டாங்கல்ல, அவரு எல்லா உண்மையும் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அந்த வேலைக்காரனையும் இந்த போலீஸ் பெரியவரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ மீடியா முன்னாடி மக்கள் முன்னாடி ஜெயிலுக்கு இழுத்துட்டு போறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் ஒன்னா ஒரே வண்டியில போறாங்க. இதுதான் நடந்த சம்பவம்னு இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இவர் டாக்குமெண்ட்ரியா எடுத்து சொன்ன மேட்டர் எல்லாம் இவர் சொன்ன டேட்ல இவர் சொன்ன டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனா சந்தோஷமா இதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நம்ம ஃப்ரெண்ட்லி டிஎஸ்பியோ அங்க செத்து பணமா கிடக்குறாரு. இவர் இந்த டாக்குமெண்ட்ரி ப்ரோக்ராம்ல இவர் வாழ்க்கையில பார்த்த கேசுகளை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது பல மிரட்டல் போன் கால் எல்லாம் வருமா, மொட்டை கடிதாசி எல்லாம் வருமா, இதை பண்ணாதீங்க நிப்பாட்டுங்கன்னு. அதையும் மீறி தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். இப்போ பணமாயிட்டார். இந்த கேஸையும் விசாரிக்கிறதுக்கு யார் வராங்கன்னு பார்த்தா அதே இன்ஸ்பெக்டர் அதே எஸ்ஐ. தரம்ல அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து நின்னதுல இவ்வளவு மேட்டர் நடக்காம போயிருக்கும். ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல எப்ப தெரியுமா, இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு லஞ்ச பணம் கொடுக்கும்போது நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு, நேத்து தான் எதுக்காக என் புருஷன் ஜெயில இருக்கிறாருன்னு அந்த மேட்டரை சொன்னாருன்னு, யாருக்காக உங்க பொண்டாட்டிய என் புருஷன் வெட்ட வந்தாங்கிற அந்த மேட்டரை சொல்ல வரும்போது அவரோட முன்கோபம் அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம், அவன் கஷ்டம் அவங்களுக்கு போமா வெளியேன்னு வெட்டி விட்டார். அப்ப மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு மேட்டர் நடந்திருக்காது. எல்லாம் விதி இல்ல. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.